நேயர்களுக்கு வணக்கம். புகார் பெட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அரசுக்கும் மக்களுக்கும் இடையிலான இணைப்பு பாலமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது புகார் பெட்டியில் நீங்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒளிபரப்பாகிறது இந்த நிகழ்ச்சியில் உங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தேவைகளையும் கோரிக்கைகளையும் நீங்கள் தொலைபேசி வாயிலாக எங்களுக்கு தெரிவிக்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044224311361. இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம். அப்போது இணைப்பு கிடைக்காவிட்டால் நீங்கள் கடிதம் மூலமாகவும் எங்களுடைய தொலைக்காட்சி முகவரிக்கு உங்களுடைய கோரிக்கைகளை அனுப்பி வைக்கலாம். இன்று உங்களுடைய கேள்விகளுக்கு பதில்களை தருவதற்காக நமது அரங்கத்தில் இணைந்திருப்பவர்கள் மக்கள் வழிகாட்டி இயக்கத்தின் மாநில தலைவரும் சமூக ஆர்வலரும் பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து வைத்தவருமான திரு TC ராஜேஷ் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் சார். இன்னைக்கு நம்ம கேள்வியிலேருந்து ஆரம்பிக்காமல் ஒரு சந்தோஷமான இதுலேருந்தே ஆரம்பிப்போம். ஏன்னா நீங்கள் உங்களுடைய செயல்பாட்டின் பேரில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, நடவடிக்கை எடுத்திருக்காங்க அரசாங்க சார்பில் ஸோ இந்த விஷயத்தை நம்ம சொல்லி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். என்னன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஊராட்சி ஒன்றியம் பக்கத்தில் பெரிய குறுக்கை, வடுகப்பாளையம், நரிப்பாளையம், பெருங்குறுக்கை அப்படின்ற கிராமங்கள் இருக்கு. இந்த பகுதிகளில் வடிகால்வாய்கள் பணிகளை ஆரம்பிக்கிறதுக்காக பள்ளம் தோண்டியிருக்காங்க. ஆனால் நீண்ட நாட்களாக அந்த பள்ளத்தை சரி பண்ணவே இல்லை. இதனால 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய ஒரு பள்ளி அங்கே இருக்கு, மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளி இருக்கு. அந்த பள்ளி மாணவர்கள் அந்த பள்ளங்களில் விழுறதும் அடிபடுறதும் இது தொடர்ந்து நடந்துட்டு வருது. ஸோ அந்த பகுதி மக்கள் நம்ம புகார் பெட்டி நிகழ்ச்சிக்கு தொலைபேசி வாயிலாக புகார் தெரிவிக்கிறாங்க. அதை நம்மளுடைய சமூக செயற்பாட்டாளர் திரு ராஜேஷ் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறாங்க. அவங்க அதன் மேலே நடவடிக்கையை இப்போ எடுத்திருக்காங்க. அதனுடைய லெட்டர் தான் இது. ஸோ அதில் எங்கேருந்து போட்டிருக்காங்கன்னா, மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கள்ளக்குறிச்சி அங்கேருந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது 10 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இருக்குதுன்னு அவங்க அந்த தோழர் வேல்முருகன் சொல்லிட்டு கள்ளக்குறிச்சியிலிருந்து, அவரும் ஒரு சமூக ஆர்வலர், அவர் நம்ம நிலையத்துக்கு தொடர்பு கொண்டு புகார் பெட்டியில் பேசியிருந்தார். இது நடந்தது ஒரு 45 நாட்களுக்கு முன்பு. அப்போ உடனே அதன் பிறகு நம்ம நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அவராண்ட அவருடைய செல்பேசிக்கு டீப்பாக அதனுடைய பிரச்சனைலாம் கேட்டோம். அது ஊராட்சி மன்ற தலைவரும் நடவடிக்கை எடுக்கல, அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றியமும் நடவடிக்கை எடுக்கல. மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை தோறும் நடைபெறுகின்ற பொதுமக்கள் குறைதீர் கூட்டத்திலும் கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு நடவடிக்கை இல்லை. அதன் பிறகு தான் ஐயா நாங்கள் புகார் பெட்டி நம்பி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம அந்த பிரச்சனையை ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர்லேருந்து, அரசு செயலாளர்லேருந்து, மாவட்ட ஆட்சித்தலைவர்லேருந்து, மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையிலிருந்து, ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர், இந்த படிநிலைகளை அத்தனையும் அந்த ஊரக வளர்ச்சித்துறைக்கு அனுப்புறதுனால இப்போ மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையிலிருந்து அவங்க டெப்டி அடிஷனல் கலெக்டர் அனுப்பியிருக்காங்க பதில். அப்போ இதுக்கு உடனே நடவடிக்கைக்கு உட்படுத்துவாங்க. இந்த ஒரு தகவலை அவர் புகார் பெட்டியை நம்பினதுனால, அது அந்த செய்தி இங்கே பதிவு பண்ணதுனால அதை நம்ம மக்கள் வழிகாட்டி இயக்கம் மூலமாக கொண்டு செஞ்சு இன்னைக்கு பதில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த தோழருக்கு அது ஒரு மகிழ்ச்சியான தகவலாக நம்ம இதில் பதிவு பண்ணலாம். நிச்சயமா நம்ம நிகழ்ச்சி மூலயமா எந்த அளவுக்கு பிரச்சனையை தீர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நடவடிக்கைகளை எடுத்துட்டு தான் வரும். அதே சமயம் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தீங்க, மகளிர் உரிமை தொகையும் மாற்றுத்திறனாளி உதவி தொகையும் ஒரே பெண்மணி வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசிட்டு இருந்தீங்க. அதையும் கொஞ்சம் விரிவாக. ஆமாம், நேற்று நிகழ்ச்சியில் நம்ம புகார் பெட்டியில் ஒரு தோழர் திருச்சியில் இருந்து பாலசுப்ரமணியன் என்றவர் பதிவு பண்ணியிருந்தார். அவரும் ஒரு மாற்றுத்திறனாளி, அவங்களுடைய துணைவியாரும் மாற்றுத்திறனாளி தான். அவங்களுக்கு 1500 ரூபாய் மாற்றுத்திறனாளி துறையிலிருந்து வழங்கப்பட்டது. அதே போல் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் அவங்க அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்க. அதில் முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாற்றுத்திறனாளிக்கு அதை எக்ஸம்ஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரே குடும்பத்தில் மாற்றுத்திறனாளி ஒருவரும் மகளிர் உரிமை தொகை ஒருவரும் வாங்கியிருந்தா, ஒரு குடும்பத்தில் 2 பேர் அந்த தொகையை வாங்கியிருந்தா அது மாற்றுத்திறனாளி என்ற அடிப்படையில் அதை கன்சிடர் பண்ணலாம், அது அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த சகோதரிக்கு ரெண்டுமே ஒரே இதுவாக இருந்ததுனால அரசு என்ன பண்ணியிருக்கணும், அதிகமான தொகையை விட்டுட்டு குறைவான தொகையை கட் பண்ணியிருக்கணும். அப்போ இந்த தோழர் என்ன பண்ணுறாரு, பாலசுப்ரமணியன்றவர் கலெக்டருக்கு மனு கொடுக்குறாரு. எனக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை நிறுத்திடுங்க, மாற்றுத்திறனாளி உரிமை தொகை 1500 ரூபாய் கொடுங்க ஐயான்னு மனு கொடுத்து அது ஒரு 6 மாதம் ஆகுது, இன்னமும் அது கிடப்பில் இருக்கு. இது சம்பந்தமாக அவர் நேற்று புகார் பெட்டியில் பதிவு பண்ணியிருந்தாரு. நான் கேள்வி நம்பர் வாங்கிட்டு உடனே அது சம்பந்தமாக அந்த துறைக்கு பேசினேன். அந்த கன்சிடர் பண்ணி நாங்கள் இந்த மாதத்துக்குள்ளே அந்த தொகையை 1500 ரூபாய் கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த சமூக பாதுகாப்பு திட்டத்தினுடைய வட்டாட்சியர். அதனால இதுவும் ஒரு தகவலாக நம்ம பதிவு பண்ணுறோம். அதே போல் கூடுதலாக இன்னொரு தகவல் செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அதில் ஸ்டாஃப் நர்ஸுங்க கம்மியாக இருக்காங்க.
அதனால் வந்து இந்த பிபி சுகர் போகிற பேஷண்ட்டுங்கெல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்கு வெயிட் போடுறதுக்கு அவங்களுக்கு எழுதுறதுக்கு இது எல்லாமே ஒரு 60-70 பேர் போகிறாங்க. அவங்க வந்து காலையில் 9 மணிலேருந்து 7 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் கால் கடுக்க நிற்க வேண்டியதாக இருக்குது. வயதானவங்களாம் சிலர் அங்கே மயங்கி வந்துடுறாங்க. அந்த ஸ்டாஃப் நர்ஸ் ஒருத்தர் மட்டும் தான் அங்கே அட்டன் பண்ண முடியுது. அதனால் கூடுதலாக கொடுக்க சொல்லி நாங்கள் மாவட்ட ஆட்சியருக்கெல்லாம் மனு கொடுத்த நடவடிக்கை இல்லையா அப்படின்னு ஒரு சமூக ஆர்வலர் தெரியுங்க. அவர் வந்து இந்த சீட் கவர்லாம் தைக்கிறவர், 2 வீலருக்கெலாம் சீட் கவர் அவர் வந்து போய் பார்த்துட்டு அதனுடைய தகவலை நமக்கு இங்கே பதிவு பண்ணார். நம்ம அந்த தகவலை இன்றைக்கி எடுத்து பேசணும். சம்மந்தப்பட்ட டெப்டி டைரக்டர் ஹெல்த்துக்கும் செங்கல்பட்டுக்கும் ஜாயின்ட் டைரக்டர் ஹெல்த் கலெக்டரேட்டில் இருக்கார். அவருக்கு பேசுறது நாங்கள் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவலும் நம்ம புகார்பெட்டிக்கு வந்தது, உடனே நடவடிக்கை எடுத்தோம். போர்க்கால அடிப்படைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கன் ஆக்ஷன். அதனால் வந்து அந்த தோழருக்கு இது வந்து அந்த பதிவு பண்ணது ஒரு சமூக ஆர்வலரோடு பண்ணுறாரு இல்லைங்களா. எத்தனை பேர் அங்கே போகிறாங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க, அந்த வலிய வேதனை அந்த தோழர் உணர்ந்ததுனால தானே பதிவு பண்ணுறாரு. அப்போ இந்த புகார்பெட்டியில் பதிவு பண்ணால் நடவடிக்கை எடுக்கப்படும், நமக்கு சாதகமாக முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்கள். அந்த நம்பிக்கையினுடைய ஒளிவிளக்காக, அது கலங்கரை விளக்கமாக இந்த புகார்பெட்டி இருப்பதால் நான் பெருமை அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி எனக்கு வாய்ப்பு கொடுத்த தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பா சார். அந்த சமூக ஆர்வலர் கடிதம் போட்டிருந்தாலும் அதன் மேல உடனடியாக நடவடிக்கை எடுத்தீங்க இல்லையா, அதுக்காக உங்களுக்கும் பாராட்டு. சிறப்பான விஷயம் சார். தொடர்ந்து ஒரு அழைப்பாளர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், ராஜ் நியூஸின் புகார்பெட்டி. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? மேடம் வணக்கம் சார். எந்த மாவட்டம், உங்க பெயர் என்ன? விழுப்புரம் மாவட்டம், சிவகுரு என் பேரு. சொல்லுங்க சார், சொல்லுங்க, உங்க புகார் என்ன? நாங்க எங்க பையன் ஒருத்தன் டிப்ளமா முடிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட்ல பதிஞ்சிருக்கான். மேடம் சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லுங்க. பதிஞ்சிருக்கான். நான் வந்து ஒரு பிளைண்டு. ஓ சரி. அதனால எந்த காரணம் காட்டி அரசு வேலைக்கு கேட்டு பார்க்கலாமான்னு கேக்குறேன். சரிங்க ஐயா, இணைப்புல இருங்க. தோழர் சிவகுரு, என்ன டிப்ளமா முடிச்சு எவ்வளவு நாள் ஆகுது உங்க மகன்? ஒரு 4 வருஷம் ஆகுது சார். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்ககம் வந்து சென்னை கிண்டியில் தான் இருக்குது. தமிழ்நாடுக்கு ஹெட்டு. மாவட்டந்தோறும் இப்போ வந்து சென்னை உள்பட 38 மாவட்டத்தில் மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலர்னு இருக்காங்க. இப்போ கடந்த ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வேலை வாய்ப்பு அலுவலகம் வந்து வழிகாட்டி மையமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில குறிப்பிட்ட பணிகள் மட்டும் மாவட்ட ஆட்சியர் நேரடி இதில் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. மற்றது எல்லாமே டிஎன்பிசி, தமிழ்நாடு தேர்வாணைய குழு இருக்கு இல்லைங்களா, அதன் மூலம் எக்ஸாம் எழுதி தான் வந்து அவங்க அரசு பணிக்கு வர முடியும். அதனால நீங்க சொல்றது வந்து ஒரு வேலை வாய்ப்பு தவிர மற்றபடி பயிற்சிக்கு அங்கே கொடுக்குறாங்க. அதாவது வழிகாட்டி மையம் நான் சொன்னது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மாவட்ட வேலை வாய்ப்பு மைய அலுவலகர்கள் வந்து சனி ஞாயிறு 2 நாள் வந்து கிளாஸ் நடத்துகிறாங்க. இந்த போட்டித் தேர்வுக்கான பயிற்சிக்கான கிளாஸ்லாம் நடத்துகிறாங்க. அதே போல் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி 5 ஆண்டுகள் வந்து எந்த உதவித்தொகையும் கிடைக்காம, வேலைவாய்ப்பும் கிடைக்காம இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு அவங்க உதவித்தொகை கொடுக்குறாங்க அந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்து மூலமாக. இந்த இதை நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த போட்டித் தேர்வுக்கான இலவச தேர்வுலாம் அங்கே நடத்துகிறாங்க. அங்கேயே வந்து எக்ஸ்பர்ட்லாம் வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த பயிற்சியில் கலந்துக்கலாம். இப்ப இவரு பார்வை மாற்றுத்திறனாளி அப்படின்னும் அதுக்காகதான் இத காரணம் வச்சு கேட்கலாமான்னு. வேற வருமானம் இல்ல குடும்பத்துல. இல்லையா, அதாவது வேலை வாய்ப்பு என்பது இப்ப எம்ப்ளாய்மெண்ட் மூலமா சீனியாரிட்டி அடிப்படையில் இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்றதெல்லாம் இப்ப நிறுத்தப்பட்டிருக்கு. இப்ப ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் இருக்கு இல்லைங்களா, பால்வாடி, அதுக்கு டைரக்டா கலெக்டர் அப்பாயின்மெண்ட் போடுறாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்துக்கு கலெக்டர் டைரக்டா அப்பாயின்மெண்ட் போடலாம். அதே போல மகளிர் திட்ட பணிகளுக்கு வந்து டைரக்டா அவங்களே திட்ட அலுவலர்கள் போடலாம். இதில் வந்து இந்த வாட்ச்மேனு, நைட் வாட்ச்மேனு, அந்த அரசு அலுவலக உதவியாளர் இருக்காங்க இல்லையா, இது மாதிரி பணியை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரே கால் ஃபார் பண்ணுறாங்க, பேப்பரில் விளம்பரப்படுத்துகிறாங்க. அதில் வந்து தகுதியானவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க. எம்ப்ளாய்மெண்ட்டு இப்போ எல்லாமே ஊற்றி மூடப்பட்டு வழிகாட்டி மையமாக இருக்க. உங்கள் சன்னு வந்து 5 வருஷம் அதில் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருந்தாருன்னா ஒரு 3 வருஷத்துக்கு உதவித்தொகை கொடுப்பாங்க. அதுக்கு அப்ளை பண்ணலாம் அவர். இல்லை தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தேர்வாணையம் நடத்தக்கூடிய தேர்வுகளுக்கு ஆனால் பயிற்சியில் போய் கலந்துக்கலாம். அதெல்லாம் ப்ரைவேட்டில் போய் காசு கொடுத்து பண்ணுறதை விட எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக ஃப்ரீயாக பண்ணுறாங்க. அங்கே போய் கற்றுக்கலாம் இவர். அதான் மெக்கானிக் தான் முடிச்சிருக்கான். முடிச்சிட்டு தான் தனியாரில் தான் ஏதோ கம்பி சம்பளத்தை கட்ட சம்பளத்தில் தான். அதில் இன்னொன்று கூடுதல் தகவல் சிவகுரு என்னன்னு கேட்டிங்கன்னா, மாதத்துக்கு ஒரு முறை கடைசி வெள்ளிக்கிழமை வந்து அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ கால் ஃபார் பண்ணுறாங்க. ப்ரைவேட்டு கம்பெனிஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்திலே வந்து ஒரு இன்டர்வியூ கால் ஃபார் பண்ணுறாங்க. அப்போ உங்கள் மகன் போனார்னா அவருடைய கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி தனியார் ஸ்டாண்டர்ட் கம்பெனிகளில் வந்து அவர் வேலை வாய்ப்பு பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு வேலைக்கு ஒன்றும் பண்ண முடியாது, வாய்ப்பே இல்லை தோழர்.
சரி சார், அதுதான் என்ன பிளைண்டுன்ற அதை வச்சு இப்போ கேட்கலாமே தான். இல்லை இப்போ நீங்கள் வந்து பார்வை இழந்த தோழர்ன்றதுனால நீங்கள் வந்து ஒரு கடன் உதவி வாங்கலாம், அரசாங்கத்தில் மானிய கடன். உங்களுக்கு தொழிற்கருவிகள் ஏதாவது தேவைன்னா அது மாதிரி வாங்கலாம். இது மாதிரி உங்களுடைய எக்ஸ்பர்ட் தான் பண்ண முடியுமா கிடையாது. அதே மாதிரி வீடு இல்லைன்னு சொன்னால் வீடு வந்து நீங்கள் கேட்கலாம் அரசாங்கத்தில். அதெல்லாம் வாங்கிக்கலாம். அதுங்கிட்ட போனா நம்மள யூஸ் அடிக்கிறாங்க, நம்மளுக்கு நடக்க முடியல, அவனுக்கிட்டலாம் வந்து அதை கம்மியா உட்காந்துக்கலாம் வாடகை கொடுத்துட்டு. ஐயோ, உங்களுடைய வேதனை எனக்கு புரியுது, இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க சார். நான் தப்பா நினைக்காதே, முடியல. நீங்க நான் டெய்லி உங்க நியூஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன். நன்றி நன்றி. அலைய முடியல, அதாலேயே கம்முன்னு விட்டுட்டேன். அந்த 1500 ரூபா வருது, அதை வாங்கி வச்சுன்னு வந்தா பசங்க கிட்ட கொடுத்துட்டு எதனா போட்ட வரைக்கும் போடுங்கடா ஓத்துக்கிட்டு கம்முன்னு உட்காந்தேன். இல்ல தோழர், நீங்க வீடு வேணும்னா கலைஞர் கனவு இல்லைன்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனால இவ்வளவு பர்சன்டேஜ் ஒதுக்குறாங்க. சரி, அவ்வளவு தூரம் வந்ததை பத்தி பிரச்சனை இல்ல. அப்பா பேர்ல நிலம் இருக்குது, அந்த சொத்து வீட்டு மனை. சரி, எத்தனை பேர் நீங்க வாரிசு? நாங்க 6 பேரு. சரி, அப்பா இறந்துட்டாரு. இறந்து எத்தனை வருஷம் ஆகுதுங்க? அது ஆயிடுச்சு, ஒரு 18 வருஷம் ஆகுது. சரி, வாரிசு சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கீங்களா 6 பேருக்கு? அதெல்லாம் இருக்குது. பாகாட்டன பெரியத்துல சிக்கல் வருது. ஒரு ஆள் மட்டும் ஒரு நல்ல வேலையில இருக்காப்ல. சரி, அவரு நம்ம பூரா பேத்தி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் யூத் வச்சு விட்டுட்டாரு. நாங்களும் கட்டாச்சிட்டோம் கம்முனு, எங்க எப்ப நிறைய படான்ட்டு. அதனால அதுங்கிட்ட போக முடியல. நம்ம வீட்டு இதுக்கு போனா உங்க பேர்ல வந்து சொத்து இருக்கணும் இடம், அப்பதான் வீடு கொடுப்போன்றாங்க. ஆமா ஆமா. அது நீங்க நீங்க 6 பேர் இல்ல, இப்ப உங்க மூத்த சகோதரருக்கு அவர் கையில வச்சிருக்காரா இத? இல்ல, நல்லூர் கிட்ட இருக்குது, அவர் தான் கொஞ்சம் பிராடு. சரி, நீங்க என்ன பண்ணுங்க ஐயா, உங்களுக்கு வந்து வருவாய் கோட்டாட்சியர் RDO ஆபீஸ் எங்க வரும்? தாலுகா ஆபீஸ் எங்க உங்களுக்கு? தாலுகா ஆபீஸ் கண்டாச்சிபுரம். கண்டாச்சிபுரமா? அப்ப RDO ஆபீஸ் திண்டிவனம் வருமா உங்களுக்கு? விழுப்புரம். விழுப்புரம். அப்ப இது விழுப்புரத்துல இருக்கக்கூடிய வருவாய் கோட்டாட்சியர், அவர் தான் வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும். நீங்க அவருக்கு ஒரு மனு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா வர திங்கட்கிழமை கலெக்டர் ஆபீஸுக்கே போயிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரில் பார்த்து கொடுங்க. உங்களை போல மாற்றுத்திறனாளிகள்லாம் வந்து கூட்டத்தில் வரிசையெல்லாம் நிற்க தேவையில்ல, உடனே மாவட்ட சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் நேரே வந்து உங்களாண்டு மனு வாங்குவாங்க. அதனால இந்த பிரச்சனையை தேர்வு கண்டது எனக்கு வந்து பிரித்து சப்டிவிஷன் பண்ணி கொடுங்க. எங்க சகோதரர் ஒருத்தரை அபகரிக்க முயற்சி பண்றாருன்னு ஒரு கோரிக்கை மனு மட்டும் கொடுங்க. அதாவது மற்ற 5 பேருக்கும் அவசியம் தேவை நிலம். சரி, அவர் ஒரு ஆளுக்கு மட்டும் பூரா ஓணுன்றாரு, மத்தவங்க அவங்கவுங்களுக்கு வந்தா போதும்னு நினைக்கிறாங்க. அது தப்புயா, தப்பு. என்னன்னு கேட்டா தகப்பனுடைய சொத்து வாரிசு. அவர் வந்து கவர்மெண்ட்ல வந்து கண்ட்ராக்டர் மாசம் 60,000 சம்பளம். ஐயா சிவகுரு சார், நீங்க வந்து சார் சொன்ன மாதிரி நீங்க வந்து மனுவை வட்டாட்சியர்கிட்ட ஒண்ணு கொடுங்க, அதே சமயம் கலெக்டர் கிட்டயும் கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அதை பிரிச்சு கொடுப்பாங்க. அந்த இடம் பிரிச்சதுக்கு அப்புறம் நீங்க கலைஞர் கனவு இல்ல திட்டத்துல நீங்க அப்ளை பண்ணி வீடு வாங்கலாம். சரிங்களா? அதான் வாரிசு சர்டிபிகேட் படி கொடுக்க மாட்டாங்க வீடு. இல்ல, கொடுத்துதான் ஆகணும். உங்களுக்கு வாரிசு சர்டிஃபிகேட் இருக்குன்னா உங்களுக்கு சொந்தமா உங்களுக்கு தர வேண்டிய பங்கீடு அவங்க கொடுத்துதான் ஆகணும். நீங்க அதுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையும் அணுகுங்க, அதே சமயம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தையும் அணுகுங்க. ஓகேங்களா? சரிங்க. நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சார், இப்போது நீங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த செவிலியர்கள் பற்றாக்குறை இஷ்யூ ஒன்று சொல்லிட்டு இருந்தீங்க. இது செங்கல்பட்டு மட்டும் இல்லை, பெரும்பாலான கிராமங்களில் வந்து செவிலியர்கள் பற்றாக்குறை, மருத்துவர்கள் பற்றாக்குறையும் நிலவிட்டு தான் இருக்குது. ஸோ இதனால் மக்கள் வந்து ரொம்ப இயலாத மக்கள் தான் வந்து அரசு மருத்துவமனையை நாடி போகிறாங்க. அப்படின்னும் போது காலையில் ஒரு 8 மணிக்கு ஓபி தொடங்க வேண்டிய நிலையில் அவங்கள 2 மணி வரைக்கும் காக்க வைக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம். ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? மனித நேயத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வாக பார்க்குறேன் மேடம். இதே போல் ஒரு நிகழ்வு கடந்த ஆண்டு வந்து திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் பகுதியில் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம். அதில் வந்து இரவு நேரத்தில் வந்து அது வந்து ஒரு திருச்சி ஹைவேஸ் இருக்கக்கூடியது, அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகக்கூடியது. வாரத்தில் எப்படியும் ஒரு 3-4 ஆக்சிடென்ட். அந்த நியர்பை ஹெல்த் சென்டர்னா இதுதான், இந்த ஹாஸ்பிட்டல் தான். இரவு நேரத்தில் அங்கே மருத்துவர் இருக்கிறது கிடையாது. அப்போ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா அங்கே இருக்கக்கூடிய ஜிஹெச்சுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறது. அங்கேருந்து அந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் பொங்கலூர்லேருந்து அவங்க ஜிஹெச்சுக்கு வர்றதுக்குள்ளே ஏறக்குறைய வந்து ஒரு 40 கிலோமீட்டர் வர்றதுக்குள்ளே உயிர் போகிறதுக்கு நிறமை இருக்குது. இப்படியே கொண்ட சூழ்நிலை வந்து அந்த பிரச்சனை எங்களுக்கு வந்தப்போ நாங்கள் போய் ஆய்வு பண்ணோம். எங்கள் தோழர்கள்லாம் விட்டு நைட்டில் இருக்காங்களா இல்லையானா எங்கள் தோழரே ஒருத்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பணும். நாய் கடிச்சதுனால போய் பார்த்தாரு. பார்த்து அவர் போகிறதப்போ மணி ஒரு 11-12 இருக்கும். இல்லை, அவர் செவிலியர் மட்டும்தான் இருக்கார், ஒரு கம்பவுண்டர் இருக்கார், அவ்வளோதான். அதுவும் அவங்களுக்கு அந்த நாய் கடிக்கான இன்ஜெக்ஷனும் இல்லைன்ட்டாங்க. அதுவே ரொம்ப கொடுமையானது. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், அந்த பிரச்சனையை வந்து அங்கே இருக்கக்கூடிய இணை இயக்குனர் பொது சுகாதாரம்
அவர் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கவர். அவருக்கு நாங்கள் கோரிக்கை ஒன்று புகார் கொடுத்தோம். அவர் வந்து என்ன சொல்கிறார், அரசு பாலிசி மேட்டர்லாம் சொல்லிவிட்டு இங்கே வந்து டிப்ளாய்மெண்ட் அண்ட் அப்பாயின்மெண்ட் வந்து கவர்மெண்ட் பாலிசி மேட்டர் சொல்லி முடிச்சுட்டார். நம்ம கோரிக்கையை வந்து கவனிக்கிறேன்னு ஒரு ஃபார்மாலிட்டி கூட சொல்லலை. அதன் பிறகு சென்னை தேனாம்பேட்டையில் இருக்க டிபிஐயில் டைரக்டர் ஆஃப் பிரைமரி ஹெல்த் சென்டரினுடைய டைரக்டரை போய் பார்த்து அவருக்கு வந்து நாங்கள் கோரிக்கை மனு கொடுத்ததும் அவர் வந்து ரிப்போர்ட்டு கேட்டு அது இன்ஸ்பெக்ஷன் பண்ண சொல்லி ஜேடியை வச்சு உடனே ஒரு 15 நாளுக்குள்ளே ரெகுலராக நைட் டியூட்டிக்கு ஆள் போட்டாங்க. இப்போ அந்த விபத்துகள் தடுக்கிறதுக்கான ஒரு நிகழ்வு வந்து இப்போ அங்கே குறைவாகி போச்சு. ஆனால் இது போல் வந்து அங்கே அதுக்கு ஒரு இயக்கம் இருந்தது. அங்கே வந்து தோழர்கள் இருந்தாங்க, சமூக ஆர்வலருங்க. இத்தனை பின்புலகத்தினோட அழுத்தம் கொடுத்தோம். மாநில லெவலில் ஒரு டைரக்டர் வந்து போய் மீட் பண்ணி சொல்லணும் இல்லையா? கண்டிப்பா. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கிராமத்தில் இருக்க சுற்றுப்புறத்தில் எல்லாம் கிராமப்புற மக்கள் எல்லாம் வறுமை ஏழ்மை இல்லாமை நிலையில் இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்கள். அவங்க வந்து இப்போ சாதாரண வந்து 500 ரூபாய் கொடுத்த ஒரு இன்ஜெக்ஷன் போகிறது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது. அப்போ அவங்களுக்கு தெய்வாதனமாக இருக்கக்கூடியது, இது கடவுள் மாதிரி இருக்கக்கூடியது இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் தான். அப்போ இதை வந்து அரசு வந்து கண்காணிக்கணும். இப்போ மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர், நான் பெருமையோடு சொல்கிறேன், எங்களுடைய சைதாப்பேட்டை, நான் சைதாப்பேட்டிலேருந்து வர்றதுனால சைதாப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர், அவர் வந்து சோஷியல் மீடியாலாம் வைரலாக போடுறாங்க. அவர் வந்து அங்கே போய் ஆய்வு பண்ணார், இங்கே போய் ஆய்வு பண்ணார்னு. இதோ இருக்கக்கூடிய கேளம்பாக்கம், சென்னையிலேருந்து ஈசிஆர் ரோட்டில் தான் இருக்குது கேளம்பாக்கம், திருப்பூருக்கு முன்னாடி. அதை ஆய்வு பண்ணலாம். இது வந்து மாண்புமிகு அமைச்சருக்கு வந்து நம்ம புகார் பெட்டி வாயிலாக தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் சுற்றுப்பயணம் செய்கிறீங்க, வரவேற்கிறோம். இந்த கேளம்பாக்கம் மருத்துவமனை போல் இருக்கக்கூடிய மருத்துவமனைலாம் ஆய்வு செய்யணும். அரசுக்கு வந்து இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கு சர்க்குலர் அனுப்பணும். இதெல்லாம் ஆய்வு பண்ணி ரிப்போர்ட் கேட்கணும், ரெவ்யூ மீட்டிங்கில் போடணும். ஏன்னா இப்போ அவங்க வந்து இன்னும் ஒரு 10 மாதத்தில் களத்துக்கு வரப்போகிறாங்க 2026க்கு. அப்போ மக்களாண்ட வந்து பேஸ் பண்ணி ஆகணும். இதெல்லாமே நெகட்டிவா தானே மாறும். இந்த மாதிரி கண்டிப்பா மாறும். எதிர்கட்சிகள் இதை வந்து கோல் வச்சோம். இப்போ எதிர்கட்சியில் யாருன்னா பார்க்குறாங்கன்னு இந்த நிகழ்ச்சியில் சொல்றதெல்லாம் அவங்க வந்து பாயிண்டா எடுத்துக்குவாங்க, கீ பாயிண்டா எடுத்துக்குவாங்க. இது மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் எவ்வளோ விஷயங்கள் பதிவு பண்ணிருக்கு. ஆமாம், லாஸ்ட் டைம் கூட மருத்துவர் பணியிடங்களை வந்து விரைவாக நிரப்பணும், ஏன்னா மருத்துவர் பற்றாக்குறை இருக்கு அரசு மருத்துவமனையில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே சமயம் மருத்துவர்களுக்கும் கம்மியாக இருக்கிறதுனால பணிச்சுமைன்றது அதிகமாக இருக்கு. ஸோ அதனாலையும் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால மருத்துவர் பற்றாக்குறையை நிரப்பணும், அதே சமயம் செவிலியர்களுடைய பணியிடங்களையும் நிரப்பணும். அதுதான் நம்ம நிகழ்ச்சியின் மூலியமா கோரிக்கை வைக்கக்கூடிய கோரிக்கை. கண்டிப்பா சார். இன்னொரு அழைப்பாளர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், ராஜ் நியூஸின் புகார்பேட்டை, யாரைங்கிறது அழைக்கிறீங்க? வணக்கம். வணக்கம் மேடம், புவனகிரில இருந்து வீரமணி பேசுறேன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வீரமணி. புவனகிரி. எனக்கு வந்து நல்லா இருக்கும் சார். சொல்லுங்க வீரமணி. சாத்தப்படி என்ற கிராமத்துல வந்து 67 சென்ட் விவசாய நிலம் இருக்கு சார். சரி. அதுக்கு வந்து நான் பட்டா கட்டு நிலத்தால வந்து விண்ணப்பிச்சிருந்தேன் சார், பிப்ரவரி மாசம் 10ஆம் தேதி சார். சரி. உங்களுடைய அறிவுறுத்தினபடி நான் வந்து சிஎம் செல்லுக்கும் மனு செஞ்சிருந்தேன் சார். சரி. 33 சென்ட்டுக்கு மட்டும் பட்டா கொடுத்துருக்காங்க சார். சரி, வெரி குட். இது புகார் பெட்டிக்கு கிடைச்ச வெற்றி சார். இது நன்றி. இது போல உங்களை மாதிரி பயனடைந்த தோழர்கள் வந்து பதிவு பண்றாங்க, நிறைய பேர் பதிவு பண்ண மறந்துடுறாங்க. ஆமா சார், மீதி உள்ள 34 சென்ட்டுக்கு வந்து எனக்கு வந்து இன்னும் பட்டா வழங்கல சார். அதுக்கு என்ன காரணம் எழுத்து மூலமா சொல்றாங்க அரசு தரப்புல? எழுத்து மூலமா இன்னும் கேட்கல சார். நீங்க ரிஜிஸ்டர் மூலியமா யாருக்கானாலும் மனு அனுப்ப சொல்லியிருந்தீங்க. நான் வந்து வட்டாட்சியர் 28ஆம் தேதி அனுப்பியிருக்கேன் சார், ஏப்ரல். சரி. ஓகே. எனக்கு ஒரு பதிலும் வரல சார். சரி வீரமணி, நீங்கள் வந்து கொஞ்சம் சோர்ந்து போகாமல் நீங்கள் அனுப்பின அந்த கடிதங்கள் எல்லாம் ஒரு புகார் பெட்டிக்கு நகல் எடுத்து எங்களுக்கு அனுப்பி விடுங்க. கண்டிப்பா சார். அது பார்த்துட்டு என்னன்றது நம்ம கேட்கலாம். அது அப்படி இல்லைன்னு சொன்னால் மாவட்ட அளவில் மாவட்ட நிர்வாக நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் சென்னை எழிலகத்தில் நில நிர்வாக ஆணையாளர் இருக்கார், அவர் தான் வந்து ஃபைனலாக நமக்கு வந்து அப்பீல் போகக்கூடிய அதிகாரி. அதனால அவருக்கு நம்ம போகலாம். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் போகிறதால ஒரு 40 நாள் ஆகட்டும், ஒரு 45 நாள் ஆகட்டும். நீங்கள் அனுப்புனதை வந்து எங்களுக்கு புகார் பெட்டிக்கு அனுப்புங்க, அதை நாங்கள் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுறோம். கேட்டுட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக அடுத்த நிகழ்வு சொல்கிறேன். நான் விசாரிச்சது வரைக்கும் சார் அமௌண்ட் எதிர்பார்க்குறாங்க சார். அதனால தான் சார் என்ன வந்து அலக்கழிக்கிறாங்க சார். இது மாதிரி அரசு ஊழியர்கள் வந்து மெத்தனை போக்காக செயல்படுத்துறாங்க சார். எப்போவே நமக்கு வந்து எனக்கு பட்டா கொடுத்துருக்கணும், ஆனால் இழுக்கடிக்கிறாங்க சார். சரி, உங்களுடைய வருத்தமான இதுவும் நாங்களும் ஷேர் பண்ணிக்கிறோம். ஏன்னு கேட்டால் அரசு ஊழியர் என்பது கீழ் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் அசிஸ்டன்ட்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வரைக்கும் தேவையான பணத்தை நம்ம அவங்களுக்கு தேவையான பணம் பயன்களை மக்களுடைய வரி பணத்திலேருந்து கொடுக்குறோம். சேலரியிலேருந்து, அவங்க ரிட்டையர்ட் ஆன பென்ஷன்லேருந்து, அவர் இறந்துட்டான ஃபேமிலி பென்ஷன்லேருந்து, அவருக்கு வந்து பங்களாலேருந்து, அக்காமடேஷன்லேருந்து எல்லாமே நம்ம மக்களுடைய வரி பணத்தில்
அவர் ஜாயின் பண்ணதுலேருந்து 60 வயசு வரைக்கும் நம்ம கொடுக்குறோம். அப்படி இருக்கிறப்ப வந்து அவர் வந்து தன்னுடைய சேவையை வாங்குகின்ற மக்களுடைய வரி பணத்துக்கு செய்யணும். அதை செய்ய மறுக்கிறாருன்னு சொன்னால் அது வந்து சட்டப்பிரகாரம் வந்து அது அரசுக்கு செய்யக்கூடிய துரோகம், அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. அது கண்டிக்க தகுந்தது. நாங்களும் உங்களுடைய இது வந்து பார்க்குறோம். நீங்கள் அந்த புகார் இதுக்கு அனுப்புனதெல்லாம் எங்களுக்கு அனுப்பி வைங்க. சரியா? சரிங்க சார். இன்னொரு தகவல் சார், எனக்கு வந்து தகவல் உரிமை சட்டம் வந்து புக் எழுதுனீங்களா சார், அது எனக்கு வேணும் சார் கொஞ்சம். சரி வீரம்மா, நீங்கள் இல்லை நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு உங்கள் நம்பர் வாங்கிட்டு அட்ரஸ் வாங்கிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சார் ரொம்ப நன்றி சார். புகார்பட்டிக்கு மீண்டும் பதிவு சொல்கிறேன் சார். நன்றி 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 தோழர். நன்றிங்க ஐயா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இந்த மாதிரியான காலர் வரும்போது மகிழ்ச்சியாவே இருக்கு சார். ஏன்னா நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய நோக்கம் நிறைவேறதான் நான் நினைக்கிறேன். இந்த செவிலியர்கள் பற்றாக்குறை சொன்னீங்களே சார், அதே சமயம் மருந்துகள் பற்றாக்குறையும் இருக்கிறதா எனக்கு தெரியுது. ஏன்னா சில இடத்துல வந்து பாம்பு கடிக்கு மருந்து இல்லை அப்படின்றதுனால உயிரிழப்பு நடந்திருக்கு. ஸோ அந்த விஷயத்தை மேற்கோள் காட்டி தான் நான் சொல்கிறேன். கிராமங்களில் தான் இந்த பாம்பு கடி, நாய்க்கடி இதெல்லாம் வெகு விரைவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுக்கு உடனடியாக வந்து மருந்து கொடுக்கறது தான் சிறப்பு. ஸோ எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லையும் பாம்பு கடி மருந்தோ இல்லை நாய்க்கடி மருந்தோ இருக்கா? நீங்க போன சர்க்கிள்ல சொல்றேன். அதான் இப்போ அரசாங்கம், இந்த கவர்மெண்ட், திமுக அரசாங்கம், முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் செயல்படுகிற இந்த அரசாங்கம் வந்து பல திட்டங்களை வந்து வரிசையாக கொடுத்துட்டு வராங்க. அதில் வந்து இல்லம் தேடி மருத்துவம், இல்லந்தோறும் மருத்துவம் அப்படின்னு ஒரு திட்டமே இருக்குது. அந்த இல்லந்தோறும் மருத்துவன்றது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிபி சுகர் இருக்குது, வயதானவங்க போக முடியாது, வாங்க முடியாது அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்த நர்ஸுக்கு அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வந்து மகளிர் திட்டத்தில் செயல்படக்கூடியவங்க. அவங்க அந்த பேஷண்ட்டுக்கான தேவையான மருந்து மாத்திரைகளை எடுத்து போய் கொடுக்கணும் மாதந்தோறும். அதுதான் இல்லம் தேடி மருத்துவம் அப்படின்ற ஒரு திட்டம். அதே போல் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து கிராமப்புற நர்ஸ் வருவாங்க. அவங்க டிப்ளமோ தான் படிச்சிருப்பாங்க, வில்லேஜ் நர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்காங்க அதையெல்லாம் பார்த்து ஆய்வு பண்ணி சர்வே எடுக்கணும். ஒரு பக்கம் மகளிர் திட்டத்திலேருந்து அதுக்குன்னே வந்து ஒரு ஆய்வு பண்ணி சர்வே எடுக்கிறாங்க. இது போல் நாய்க்கடிக்கான இதுனா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையம், அதே போல் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அதுக்கு அடுத்தது மாவட்ட மருத்துவம், அதன் பிறகு ஜிஹெச். இந்த படிநிலைகள் தான் மருத்துவமனைகள் செயல்படுது. அப்போ இந்த மருத்துவமனைகளில் எங்கே இல்லைனாலும் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கண்டிப்பாக இருந்தாகணும். அதே போல் மாவட்ட மருத்துவமனையில் கண்டிப்பாக இருந்தாகணும். அதே போல் வந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவம் கண்டிப்பாக இருக்கணும். இப்படி இந்த படிநிலையில் இருக்கிறப்போ இப்போ சமீபத்தில் இந்த இறப்பு நீங்கள் சொன்ன பதிவு பண்ணது நிறையா, நீங்கள் சொன்ன அந்த செய்தியின் அடிப்படையில் அரசு கொஞ்சம் அலர்ட் ஆகி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மருத்துவமனையில் நாய்க்கடி, பாம்பு கடிக்கான மருத்துவங்களை வந்து ஸ்டாக் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சுற்றறிக்கை விட்டாங்க. அது அந்த சமயத்தில் நல்லா இருந்தது. இப்போ போய் கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிற நிலையில் தான் இருக்கும். இது காரணம் என்னன்னு கேட்டால், அந்த சம்பந்தப்பட்ட அரசு செயலாளர், இப்போ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்குன்னே வந்து டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் ஒருத்தர் இருக்கார், டிஎம்இன்னு சொல்லிட்டு. அதே போல் ஆரம்ப சுகாதாரம் டைரக்டர் ஆஃப் வந்து ரூரலுக்கு வந்து மெடிக்கல் டைரக்டர் இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மாதந்தோறும் ரெவ்யூ மீட்டிங் போடுறாங்க. மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மெடிக்கல் ஆஃபீஸரும் கூப்பிட்டு ரெவ்யூ மீட்டிங் போடுறாங்க. அப்போ எந்தெந்த பிரச்சனைகள் நடந்தது, என்னென்ன இருந்த புள்ளி விவரங்கள் அங்கே சமர்ப்பிக்கப்படுகிறது. இதெல்லாம் ஆய்வு கொடுத்தப்பட்டு அரசு செயலாளருக்கு அனுப்புகிறாங்க. அரசு செயலாளர் மினிஸ்டருக்கு அனுப்புகிறாரு. மினிஸ்டர் வந்து அவர் வந்து ரெவ்யூ மீட்டிங், சிஎம் ரெவ்யூ மீட்டிங்கில் வந்து அமைச்சரவை கூட்டத்தில் சொல்கிறாங்க. அதன் பிறகு பட்ஜெட் ஒதுக்குறாங்க. இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இதை வந்து கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு போய் சேரலன்னு சொன்னால் இந்த அரசனுடைய மெத்தனம் தான் நான் புகாராக பதிவு பண்ணுறேன். இன்னும் பெரிய மருத்துவமனைகளில் கூட ஒரு 10 வகையான மாத்திரைகள் வாங்கணும் அப்படின்னா அதில் 5 வகையான மாத்திரைகள் தான் இங்கே இருக்குது, மிச்சம் வந்து நீங்கள் வெளியில் மெடிக்கலில் வாங்கிக்கோங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. ஈவன் தோ நீங்கள் சொல்கிறதுக்கு சாதாரண மருத்துவமனையில் இல்லை மேடம், அரசு ராஜீவ் காந்தி மருத்துவமனையில இந்த செய்தியை நானே பார்த்தேன். அதுதான் அது பார்த்துட்டு அதன் பிறகு நாங்கள் புகார் கொடுத்தோம். வேற ஒரு நபர் பாதிக்கப்பட்டிருந்த புகார் நாங்கள் கொடுத்த பிறகு டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் வந்து எல்லாம் ஸ்டாக் இருக்குன்னு எங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறாருங்க. எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இல்லன்றத நம்ம ஆதாரப்பூர்வமா அப்ப அதான் அதுக்கு ஆதாரம் வச்ச பிறகு நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், அது மாதிரி சொல்லியிருக்க கூடாது அப்படின்றதே அவங்க சொல்றாங்க. அதன் பிறகு அந்த நோயாளிக்கு அந்த சம்பந்தப்பட்டவங்க வீடு தேடி அந்த இல்லம் தேடி மருத்துவமனை கூடமா கொண்டு வந்து கொடுத்தாங்க. இல்ல அரசு மருத்துவமனைகள்ல கண்டிப்பா இருக்கு, இந்த மருந்து பற்றாக்குறையும் இருக்கு, இருக்கு. நடவடிக்கை எடுக்கிறோம் நம்ம ஆறுதலுக்காக கூறினாலும் இதன் மீது உடனடியாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதையும் அந்த புகார் பெட்டி வாயிலா தெரிவிக்கிறோம். அடுத்த நேயர் இருக்காங்க சார். வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி, யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கங்கம்மா, என் பேர் அர்ஜுனன். எந்த மாவட்டம் சார்? கோயம்புத்தூர் மாவட்டம். சொல்லுங்க சார், உங்க புகார் என்ன? அம்மா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இன்னைக்கு காலையில் போயிருந்தோம். ஐயா, கொஞ்சம் டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுறீங்களா?
ஐயா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போயிருந்தேங்க. ம் அந்த மருத்துவமனைக்கு போயிருந்த போதுங்க அங்க இருக்கிற கழிவு நீர் வந்து பொதுமக்கள் நடந்து போறதுன்னு சொல்லி மெயின் கேட்ல இருந்து கடைசி பிரசவ வார்டு வரைக்கும் ஒரு மெயின் ரோடு இருக்குங்க. அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா அதாவது மருத்துவ கழிவுகள், சாக்கடை, அங்க இருக்கிற பப்ளிக் டாய்லெட் எல்லா தண்ணியுமே அந்த வழியா தான் வெளியில வந்து பொது ட்ரைனேஜுக்கு வருது. அந்த வழியா பாத்தீங்கன்னா பயங்கரமான நெரிசல் ஏற்பட்டு ஜனங்க நடுறதுக்கு வழி இல்லாம அந்த தண்ணி வெளியில வந்து போக்குவரத்துக்கு மிகவும் இடையூறா இருக்கு. அது நோயாளிகள் மருத்துவமனைக்கு நோயை பார்க்க மருத்துவத்துக்கு போகும்போது அந்த நோய் மறுபடியும் அவங்களுக்கு தொத்திரும் போல் இருக்கு. அது மாதிரியான சுகாதார சீர்கேடு வந்து கோயம்புத்தூர் மருத்துவமனையில வெகுவா பார்க்க முடியுதுங்க. அதே மாதிரி வெளி சுற்றுப்புறத்தில் இருக்கிறது வந்து மருத்துவ கழிவுகள், இந்த பெட்டிகள் நிறைய அங்க பார்க்கப்படுதுங்க. அதே போல இந்த அந்த மார்ச்சரிக்கு பின்னாடி எல்லாம் போய் நிக்கவே முடியாதுங்க. ஏதாவது ஒரு இறந்து போயிட்டாங்க சொந்தக்காரர் போனாங்கன்னா இந்த பின்னாடி எல்லாம் போய் நிக்கவே முடியாது. துர்நாற்றம், அப்படி ஒரு துர்நாற்றம் வீசுதுங்க மார்ச்சரிக்கு பின்னாடி. அதே இந்த கேஷுவாலிட்டின்னு முன்னாடி கட்டியிருக்காங்க. இப்ப போன இதுல கட்டின பில்டிங்கு அது இப்ப வந்து நீட்டா பராமரிக்கிறாங்க, பண்றாங்க. வெளியில சுத்தியில பாத்தீங்கன்னா ஒரு நோயாளியோ இல்ல நோயாளி கவனிக்க போறவங்களுக்கே பாதி நோய் வந்துடும் போது. அது மாதிரியான மிகப்பெரிய சுகாதார கேடு. எங்கேயாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா சார்? கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அங்க யாரும் இல்லாம கேட்கறதுக்கு இல்லைங்க. டாக்டர்கள் அங்க அதுலயே போறாங்க வர்றாங்க, யாரும் கண்டுக்கிறது இல்லைங்க. அதே மாதிரி அங்க அந்த வழியா போற மருத்துவ ஊழியர்களும் போறது இல்லைங்க. எல்லாம் பிரைவேட் ஆளுகளை வச்சுதான் அவுட் சோர்சிங் மாதிரி கொடுத்து அவங்க வேலை பண்றாங்க. இல்ல நீங்க 104 அப்படின்ற எண்ணுக்கு கால் பண்ணா கூட சார் அந்த மீது உடனடியா நடவடிக்கை எடுக்கிறாங்க. இல்ல ஏன்னா நான் திரு ராஜேஷ் சார், நான் கடைசி மாட்டி வந்து இப்போ திருவள்ளூர் ஹாஸ்பிட்டல்ல ஒரு விஷயமா போயிருந்தப்போ இதே மாதிரி தான் வந்து கழிவறையை வந்து தூய்மையா வச்சுக்கல அப்படின்ற பேஷண்ட்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னும் போது நான் உடனே 104க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றேன். கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணாங்க. சரி பண்ணிட்டு மறுபடியும் நம்பருக்கு கால் பண்ணி சாரி இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்காது அப்படின்றதையும் தெரிவித்தாங்க. ஸோ இவர் அந்த மாதிரி இல்லை அது இவர் தோழர் பதிவு பண்ணுறது வந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ஏறக்குறைய கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 125 ஆண்டுகள் பழமையானது. சமீபத்தில் கொரோனா பேரிடர் காலத்தில் கூட மாண்புமிகு முதலமைச்சர் வந்து ஆய்வு பண்ணாருங்க. அப்போ ஆய்வு பண்ணுறப்ப வந்து தோழர் சொன்ன மாதிரி அந்த பிரச்சனைகள்லாம் இல்லை. ஏன்னு கேட்டால் நான் கோயம்புத்தூர் மாவட்ட மருத்துவமனைக்கு பலமுறை சென்றிருக்கேன். நான் அங்கே இருக்க டீனாண்டி பலமுறை புகார் கொடுத்துருக்கோம். மக்கள் வழிகாட்டி இயக்கத்தின் மூலமாக ஏறக்குறைய நான் நினைக்கிற ஒரு 13-14 புகார்கள் அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மேலே கொடுத்துருக்கோம். இந்த பிரச்சனைகள் ஆமாம், இது மாதிரி அவர் தோழர் சொல்கிறது உண்மைதான். அந்த என்ட்ரன்ஸ் உள்ள நுழையிறப்பவே ஒரு 10-15 பேர் அப்படியே இன்னைக்கு செத்துருவாங்களா நாளைக்கு செத்துருவாங்களா அது மாதிரி இருப்பாங்க நோயாளிங்க. அந்த காம்பவுண்ட் வால்லையே அந்த பிளாட்ஃபார்ம்லேயே படுத்துட்டு இருப்பாங்க. அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே யூரின் போயிட்டு அங்கேயே சுகாதாரம் இல்லாத நிலை இருக்கும். இப்போ தோழர் சொல்கிறது வந்து அந்த கழிவுநீர் அடைப்பு வந்து அங்கே இருக்குது. அதை பார்க்கறதுக்கு அங்கேயே சுகாதார ஆய்வாளர் ஒருத்தர் இருக்கார், சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அங்கே இருக்கார். அப்போ அவர் அதை என்ன கண்காணிக்கிறாரு? அப்போ தோழர் சொல்கிறது என்னன்னு கேட்டால் எல்லாமே கான்ட்ராக்ட் பீப்புள்ஸ் அங்கே வேலை செய்கிறாங்க. இப்போ அந்த கான்ட்ராக்ட் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவோம், அவனுக்கு என்ன ஜாப் கொடுத்தாங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிடுவான். எங்க சாக்கடை அடைஞ்சு போனோன்னா எங்க இது போனோம் கழிஞ்சு போனோன்னா அவனுக்கு என்ன வந்தது? பெரும்பாலான ஆனா மருத்துவக் கல்லூரி வளாகத்துல இது மாதிரியான ஒரு காட்சி பார்க்க கூடாது. அது இன்னொரு அவர் குற்றச்சாட்டு அந்த மாச்சோரி பிணவரைக்கு பின்னாடி போனீங்கன்னா துர்நாட்டம் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அடிக்கும். அதுவே மனுஷனுக்கு வந்து சுவாச கோளாறுகளை ஏற்படுத்துங்க. அப்போ இது எல்லாமே கவனிக்க வேண்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டிஎன் கவனிக்கணும், அங்கே இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி சார்ந்த அலுவலர்கள் கவனிக்க வேண்டும். அதுக்குன்னே வந்து ஜாயின்ட் டைரக்டர் மெடிக்கல் இருக்காங்க, அவங்க கவனிக்க வேண்டும். இது எல்லாமே கவனிக்கணும். இப்போ இவர் வந்து எத்தனை பேர் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த மருத்துவமனைக்கு விசிட் பண்ணியிருப்பாங்க, போயிருப்பாங்க. ஆனால் அவருக்கு மட்டும் இந்த புகார் பெட்டியில் பதிவு பண்ணி ஏதாவது ரெமெடி கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கையோடு வராரு இல்லையா? கண்டிப்பாக தோழருக்கு நாங்கள் சொல்கிறோம். கண்டிப்பாக அது டிஎம்இன்னு இருக்காங்க, டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், சென்னை கீழ்ப்பாக்கத்தில். அவங்களுடைய நாலேஜுக்கு கொண்டு போகிற தோழர் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். இதுக்கு டைரக்டா வந்து கம்ப்ளைண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாதா சார்? இப்போ 104 அப்படின்ற எண் போல இல்லை, அது நீங்கள் சொன்னது அந்த மாவட்ட மருத்துவமனை அதில் சின்னதுக்கு வந்து பண்ணிடுவாங்க. இது வந்து மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனைன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து ஸ்டூடெண்ட்டுங்களே போவாங்க, பேஷண்ட்டை பார்க்குற அட்டண்டருங்க போவாங்க, தொழிலாளிங்க போவாங்க.
குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2000 பேர் விசிட் பண்ணக்கூடிய மருத்துவமனை ஒரு. எந்த ஒரு அரசியல் கட்சி வந்தாலும் கோவையை ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க. ஆமா, அப்படி இருக்கிற சூழ்நிலை. அதுதான் சொன்னேன், முதலமைச்சர் போறோம். இது மேல இவ்ளோ கவனம் இல்லாம இருக்கிறாங்களா அப்படின்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு சார். நான் 3-4 முறை எழுத்து மூலமாகவே என் மக்கள் வழிகாட்டி இயக்கம் மூலமா நாங்க புகார் கொடுத்தோம். இந்த சுற்றுப்புற சூழ்நிலை இந்த அளவுக்கு இருக்கு, அட்மாஸ் சரியில்லை, போட்டோவோட நாங்க கொடுத்த பிறகு அதுக்குன்னு ஒரு வாரம் கேம்பெயின் போட்டு மற்ற கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த 100 நாள் வேலை ஆட்கள்லாம் கொண்டு வந்து கேம்பெயின் போட்டு வேலை செஞ்சாங்க. ஏறக்குறைய ஒரு 1500 பணியாளர்களை வச்சு சுத்தம் படுத்தாங்க. இப்போ இது மாதிரி அழுத்தம் கொடுக்குறப்ப தானே அது நடவடிக்கைக்கு உட்படுத்துறாங்க. அழுத்தம் இல்லைன்னா என்ன வருதுங்க? அப்போ அதே போல் மீடியா பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க, மீடியாவுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா? அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ரிப்போர்ட்டர்ஸ் என்ன இருக்குது, மெடிக்கல் காலேஜுக்குன்னு ஒரு ரிப்போர்ட்டர் இருப்பாங்க ஒவ்வொரு பத்திரிகையிலையும், அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அதை ஃபோக்கஸ் பண்ணலாமே. அதே போல் டைம்ஸ்னு வச்சுருக்காங்க ஒவ்வொரு இதுக்கும் இண்டிவிஜுவலாக, அவங்க பண்ணலாமே. அப்போ அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றதுல வந்து பின்னோக்கி தானே போகிறோம். நம்ம அரசாங்கத்தை கேள்வி கேட்பதற்கு ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்பது யாரும் முன் வருவதில்லை. அப்படி இருக்கிறதுனால தான் வந்து அந்த கடமை வந்து தவறுது. இப்போ அவருக்கு மட்டும் என்ன இருக்குங்க? இத்தனை பேரை கடந்து இந்த பிரச்சனை இந்த புகார் பெட்டி மூலமாக கண்டிப்பா நம்ம நடவடிக்கைக்கு உட்படுத்தணும். கண்டிப்பா சார். சார், இப்போ வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில தொலைபேசி மூலயமா அந்த பிரச்சனைகளை கடிதம் மூலயமா நடவடிக்கைகள் எடுத்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் பேசிக்கலாம். அதாவது ஈரோடு மாவட்டத்தில் நம்பியூர் வட்டாரம் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க வந்து சிறுவலூர் பஞ்சாயத்தை சேர்ந்த எம்ஜிஆர் நகர் பகுதியை சேர்ந்த, இது வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட பழங்குடியின பகுதியை சேர்ந்த பகுதி. அங்கே வசிக்கக்கூடியவங்க வந்து மலர்வதின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கணவனை இழந்தவங்க. அந்த விதவையினுடைய வீடு வந்து 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஏறக்குறைய ஒரு கால் நூற்றாண்டுக்கு முன்னாடி கட்டின வீடு, அரசாங்கத்தில் தொகுப்பு வீடுகள் திட்டத்தில். அது இடிஞ்சு விழுந்து வாழ்பற்ற நிலையில் இருக்கிறதுனால அவங்க ஒரு கோரிக்கை மனு அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க. அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்கலை. அதன் பிறகு அவங்க புகார் பெட்டிக்கு லெட்டர் அனுப்புகிறாங்க. இது மாதிரி வந்து என்னுடைய இது இருக்குது, நீங்கள் நடவடிக்கை எடுங்க, நான் 6 மாதமாக தொலைபேசி ட்ரை பண்ணுறேன், கிடைக்கல லைனு அப்படின்றதுனால. அப்போ அந்த லெட்டர் மேலே அந்த கடிதத்து மேலே அவங்களோட நம்ம கான்டாக்ட் பண்ணி அது சம்பந்தப்பட்ட நடவடிக்கை எடுக்கிறோம். அதுக்கு வந்து அந்த ரெனோவேஷன் புனரமைப்பு ஏற்கனவே அரசாங்கத்து நிதியில் கட்டி கொடுக்கப்பட்ட எந்த திட்டத்தின் கீழாக இருந்தாலும் அந்த மானிய நிதியில் கட்டப்பட்ட வீடுகளுக்கு புனரமைக்கிறதுக்கு ஒரு 75,000 ரூபாய் அரசு கொடுக்குது. அந்த 75,000 ரூபாயை வந்து அந்த சிறுவலூர் ஊராட்சி செயலாளரும் அங்கே இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர்காரர் என்ன பண்ணுறாங்க, கூட்டாக சேர்ந்து முதல் தவணை 35,000 சேங்ஷன் பண்ணி இந்த அம்மானுடைய ஏடிஎம் கார்டை வாங்கிட்டு போய் பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஒர்க்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் அங்கேயும் அங்கே ஒன்று செஞ்சுட்டு டச்சப் வேலை செஞ்சுட்டு முடிஞ்சிச்சுன்னு போயிட்டாங்க. அவங்க பள்ளம் தோண்ட முடியாது இருக்குது, ஃப்ளோரிங் போடலை, அந்த இதெல்லாம் செய்யலை, இன்கம்ப்ளீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மீண்டும் நம்மள தொலைபேசியில் பேசுகிறாங்க. அப்போ திரும்ப நம்ம நடவடிக்கை எடுத்த பிறகு இப்போ அங்கே சம்மந்தப்பட்ட ஊரக வளர்ச்சித்துறையுடைய உதவி இயக்குனர் அவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஈரோடுலேருந்து போடுறாங்க, இது நாங்கள் துரிதமாக நடவடிக்கை எடுத்து அதை செட்டரைட் பண்ணித்தரோம் அப்படின்னு கொடுத்துருக்காருங்க. அதுக்கு அடுத்ததில் வந்து ஆற்காடு வட்டாட்சியர் அவர் வந்து நடவடிக்கை எடுக்கலை. ஒரு பொதுப்பாதை விவசாயிங்களுக்கு வந்து ஒரு 20 விவசாயிங்க அதை கடந்து போகணும். அது வந்து ஒரு ஓடை, ஒரு 20 அடி ஓடையை அங்கே இருக்கக்கூடிய அந்த விவசாயி என்ன பண்ணார், 10 அடி ஓடையை வந்து விவசாய நிலத்தோடு சேர்த்துட்டார். அப்போ பொதுப்பாதை அங்கே பாதிக்கப்படுது. அந்த விவசாயிகள் எல்லாமே என்னன்னு எடுத்துகிட்டு போகணும்னா இடுபொருட்களை எடுத்துகிட்டு போகணும், விளை பொருட்களை கொண்டு வரணும். இது பாதை இல்லைன்றதுனால அங்கே இருக்கக்கூடியவங்க வந்து சுகன்யா பாஸ்கரன் அவங்க வந்து புகார் பெட்டிக்கு தொலைபேசியிலும் தொடர்பு கொண்டிருந்தாங்க, லெட்டர் அனுப்பியிருந்தாங்க ரிஜிஸ்டர் தபாலில். அதன் அடிப்படையில் நம்ம நடவடிக்கை எடுத்திருக்கோம். இப்போ வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் ராணிப்பேட்டை வட்டாட்சியருக்கு பரிந்துரை பண்ணி 1 வாரத்துக்குள்ளே எனக்கு ரிப்ளை கொடுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து புகார் பெட்டிக்கு அவங்களுடைய நம்பிக்கை. அந்த தம்பதிங்க பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அது தெரியும். அதே போல் நெடுஞ்சாலைத்துறை சார்ந்த ஒரு புகார் நம்ம புகார் பெட்டிக்கு வந்தது மேடம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் போரூர் வட்டம் சேத்துப்பட்டு ஒன்றிய வடபாதிமங்கலம் கீழ்பட்டு சாலை, அது குறுகலாக இருக்குது, டிராக்டர் அதே போல் வந்து லாரிலாம் வருது. ஸ்டூடெண்ட்டுக்கு அங்கே ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லாம் போகணும், எங்களுக்கு பாதை போதுமானதாக இல்லை, அதை கொஞ்சம் அகலப்படுத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பல முறை மனு கொடுத்தோம். நடவடிக்கை இல்லை. புகார் பெட்டி மூலமாக எங்களுக்கு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தது தலைமை பொறியாளர், நெடுஞ்சாலைத்துறைக்கு தலைமை பொறியாளர் நம்ம ராஜ்பவன் கவர்னர் ஆஃபீஸுக்கு எதிரில் தான் இருக்குது தமிழ்நாடு லெவலில், அவர் போடுறாருங்க. நடவடிக்கை எடுத்து 3 நாளுக்குள்ளே ரிப்போர்ட் அனுப்ப சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு வந்து புகார் பெட்டி மேல் 4 ஒரு மேனி பொழுதொரு வண்ணமும் வந்து மக்களுடைய நம்பிக்கை இருக்குது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் அது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கிற மாதிரி. இன்னொரு லெட்டர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சீமை கருவேல மரங்கள், அதாவது இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் ராதா செல்வன்றவங்க பாச்சல் கிராமம்
புது சத்திரம் ஒன்றிய நாமக்கல் மாவட்டம். அவங்க நம்ம புகார்பெட்டிக்கு லெட்டர் அனுப்பியிருந்தாங்க. அவங்களும் அதான் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து ஒரு 3 மாதமாக ட்ரை பண்ணோம் சார், எனக்கு கிடைக்கல, அதன் பிறகு நான் லெட்டர் போட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சீமை கருவேல மரங்கள் ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டுகள் இருக்கிறதால அந்த மழை வடிக தண்ணீருடைய இது எல்லாம் உறிஞ்சிடுது. விவசாயிகளுடைய கிணறுலாம் வற்றி போகுது, ஆழ்துளை கிணறுக்கும் கிடைக்க மாட்டுது, குடிநீரும் கிடைக்க மாட்டுது. இதை வந்து அகற்றணும்னு சொன்னால் இதுக்கு 1008 ஃபார்மாலிட்டிஸ் இருக்குன்னு எங்களை அலங்கரிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம புகார்பெட்டிக்கு வந்த அடிப்படையில் நம்ம நடவடிக்கை எடுத்த பிறகு அந்த சம்பந்தப்பட்ட உதவி செயற்பொறியாளர் நீர்வள ஆதாரத்துறை என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் டெண்டர்லாம் விட்டுட்டோம் சார், டெண்டர் விட்டு அந்த டெண்டர் கால்ஃபர் பண்ணி எடுத்துட்டாங்க, 3 மாதத்துக்குள்ளே அதை நாங்கள் கிளியர் பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது பல ஆண்டு காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனைகள் தனிநபர்களாக முடியாத ஒரு சூழ்நிலையில் புகார்பட்டி வாயிலாக வரப்போ அது நம்ம மக்கள் வழிகாட்டி இயக்கம் தொடர்ந்து எடுத்து செயல்படுறதுனால இப்போ இதெல்லாம் பதிலாக கிடைச்சிருக்கு. இது இந்த புகார்பட்டி இல்லைன்னு சொன்னால் நாங்களும் எடுத்துருக்க முடியாது, அந்த மக்களும் தொடர்பு கொண்டு இருக்க முடியாது என்பதை நான் வந்து வலிமையாக பதிவு செய்கிறேங்க. கண்டிப்பாக புகார்பெட்டிக்கு நீங்கள் மக்கள் வழிகாட்டி இயக்கம் போன்ற பொக்கிஷங்கள்லாம் கிடைத்ததுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் அந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றி. தீர்க்க முடியுது. அதே சமயம் வந்து இன்னொரு நடவடிக்கையும் நீங்கள் எடுத்தாகணும். ஏன்னா திருச்சி துறையூர்லேருந்து ஒருத்தர் சுப்பிரமணியம் அப்படின்ற ஒரு கடிதம் போட்டிருக்கார் நம்ம புகார்பேட்டிக்கு. அதாவது வந்து பாதையை வந்து தனிநபர் வந்து பட்டா போட்டு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காரு. ஸோ அதை வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்ற கடிதத்தையும் கொடுத்துருக்காரு. திரு சுப்பிரமணியன் சார், உங்களுடைய மனுவை வந்து நான் சார்கிட்ட கொடுத்துட்றேன். ஸோ மக்கள் வழிகாட்டி இயக்கம் மூலிமா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும், காத்திருங்கள். நிகழ்ச்சியும் தொடர்ந்து பாருங்கள். அடுத்த அழைப்பாளர் இருக்காங்க, பேசிடலாம் சார். வணக்கம், ராஜ் நியூஸின் புகார்பேட்டி, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? சார் நான் பொள்ளாச்சி பேசுகிறேன் சார். சொல்லுங்க தோழர், உங்கள் பேர் சொல்லுங்க. சார் சாமிநாதன் சார், சிடிசி கண்டக்டர் சார். சொல்லுங்க சுவாமிநாதன் சார். பொண்ணு வந்துங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டாப்லைங்க சார். சரி. நான் எஸ்சிங்க சார், சால்த்துப்பட சமாதி சேர்ந்தவங்க. மாப்பிள்ளை எந்த சம்மதம்? முஸ்லீம் சார். சரி. நான் ஒரு 5-6 ட்ரிப்புங்க சார், தலைவருக்கு பெடிஷன்லாம் போட்டாச்சுங்க சார். சரி. ஒன்றுமே வரலைங்க சார். அதான் சார் இப்போ நான் வந்து வாரத்துக்காக நம்பர் வந்துங்க சார், கூப்பிட்டு பேசலான்னு பேசுறேங்க சார். என்ன தீர்வு வேணும் சுவாமிநாதன் உங்களுக்கு? சார் பொண்ணு வந்து பிஎட் முடிச்சிருக்காங்க சார். கலப்பு திருமணத்துக்கு ஏதோ ஒரு வேலை வாய்ப்புங்க சார், வேற ஒன்றும் இல்லைங்க சார். தலைவரோட இல்லை தோழர், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். அவங்க வந்து இப்போ முகமதிய சமுதாயத்தை சேர்ந்தவர்னா லப்பை வந்து அது வந்து ஈக்குவல் டு எஸ்சி தான் வரும். மரக்காயர் அது போல் இல்லை, மரக்காயர் மற்ற அதர் இது இருந்துன்னு சொன்னால் அவங்க வந்து எம்பிசியில் வருவாங்க. அதனால உங்கள் மாப்பிள்ளையாண்ட வந்து அவருடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பிசியா எம்பிசியா எஸ்சியான்னு கேட்டு பாருங்க சார். அதெல்லாம் சார் அவங்க வந்துங்க சார், அவங்க ஏடிங்காரங்க சார் மாப்பிள்ளை. சரி சரி. பொள்ளாச்சி சார், ஓபனா சார், பொள்ளாச்சி ஜெயராமன் இருக்காருங்க சார். தெரியும் சொல்லுங்க. அவர் மூலியமா அவர் மூவ் பண்ணாருங்க சார். நான் வந்து 1984 நான் எல்பிஎஃப்ல கண்டக்டர் சிடிசியில் சார். சரி. அதனால இப்போ நான் வந்து நான் நிறைய அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன் சார். அறிவாலயத்துக்கு வந்து அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வந்தேங்க சார். இல்லை தோழர், என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கலப்பு திருமணம் என்பது மணமக்களில் யாராவது ஒருத்தர் எஸ்சியோ இல்லை எஸ்டியாவோ இருக்கணும், ஒரு கண்டிஷன். ரெண்டாவது வந்து இல்லை நான் சொல்லி முடிச்சிடறேன் தோழர், அப்புறம் உங்களுடைய இது சொல்லுங்கள். அதன் பிறகு வந்து அவங்க கலப்பு திருமண சான்று வந்து வட்டாட்சியர்கிட்ட வாங்கணும். அது அடுத்த நிலையில் வந்து சார் பதிவாளர் அலுவலகத்தில் அவங்களுடைய திருமணத்தை பதிவு செய்யணும். அப்போ இந்த 3 நிலைகள் முடிந்த பிறகு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் அவங்க போய் பதிவு செய்யணும். அவங்க வந்து ஐசிஎம்னு சொல்லுவாங்க, இன்டர் காஸ்ட் மேரேஜ்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட் அங்கே பதிவு பண்ணால் தான் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் வந்து மத்திய அரசாங்கம் வந்து 1 லட்ச ரூபாய் உங்களுக்கு டாக்டர் அம்பேத்கர் ஃபவுண்டேஷன்லேருந்து தராங்க. இதே போல் தமிழ்நாடு அரசாங்கம் 50 ரூபாயும் தங்கப்பத்திரமும் உங்களுக்கு தராங்க. இது தவிர வந்து வேலை வாய்ப்பு உள்ளிட்ட மற்ற அனைத்துக்கும் இன்டர் காஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட் இருந்தால் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இதுக்கு வரைக்கும் அப்ளை பண்ண காப்பீஸ் இருந்துச்சுன்னா புகார்பேட்டிக்கு அனுப்பி வைங்க, அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். முதல்ல அவங்க எலிஜிபிளா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சார். சொல்றேங்க சார். அதான் சுவாமிநாதன், நீங்கள் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் நான் சொன்ன படிநிலையெல்லாம் கரெக்டாக முடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே சார். ஓகே, நன்றி சார். நன்றி. நன்றிங்க இணைப்பில் வந்ததுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இப்போ வந்து இது வந்து சாதி அடிப்படையில் தானே சார் கலப்பு திருமணம்? அதாவது இந்த கலப்பு அதான் இந்த கலப்பு திருமணம் எதுக்கு கொண்டு வந்தாங்க அரசாங்கம்னு சொன்னால், இன்னைக்கு வந்து தீண்டத்தகாத நிலை யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு தான் இருக்குது. அதுக்கு தான் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், தன்னை உயர்ந்த ஜாதியாகவும் சக மனிதனை தாழ்ந்த ஜாதியாகவும் நினைப்பவன் வந்து மனநோயாளின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த சாராம்சத்தின் அடிப்படையில் அரசாங்கம் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ இன்டர் காஸ்ட்னு சொன்னால் காதல் திருமணங்கள் தான் வந்து இன்டர் காஸ்ட் இது பண்ணுவோம். அப்போ வந்து ஜாதியை ஒழிக்கிறதுக்கு அதான் நிலைன்னு சொல்கிறப்போ அவங்களுக்கு முக்கியத்துவம் வேலை வாய்ப்பில், அதே போல் வந்து இடஒதுக்கீடில்,
அவங்க பிள்ளைங்களுடைய கல்விக்கான இதுலேருந்து அதே போல் அரசு கொடுக்கக்கூடிய வீடுகள் திட்டங்கள் அனைத்துலேயும் வந்து ஐசிஎம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஆனால் இதில் வந்து இப்போது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் எஸ்சின்னு சொன்னாவே அதுலேயும் 76 உட்பிரிவுகள் இருக்குது. ஓகே, அந்த 76 உட்பிரிவிலே ஒரு பிரிவு போய் கல்யாணம் பண்ணிட்டு நான் வந்து இன்டர் காஸ்ட்னு சொல்ல முடியாது. அது பேர் வந்து சப்காஸ்ட் தான் பேர் மாறுமே கண்டே, ஆனா அவங்க எல்லாமே எஸ்சி தான் வருவாங்க. இப்போ இஸ்லாமியர்கள்னாலும் அதுலயே இருக்கு, அதுலயே வந்து ஆமா இருக்கு. அதுல வந்து எம்பிசி பிசி எஸ்சி இருக்கு. இந்த லபை எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. லபைன்றவங்க வந்து எஸ்சி தான் அவங்க. அது வந்து முஸ்லீம் எஸ்சின்னு வரும் அதில். அதனால அந்த சர்டிஃபிகேட் பார்க்காம அவர் என்ன நினைச்சிட்டாரு, அவங்க முஸ்லீம்னா வேற கம்யூனிட்டி வேற மதம், அது கலப்பு திருமணன்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. அது வந்து புரிஞ்சுக்கணும். அந்த புரிதல் இல்லாத இன்டர் காஸ்ட் மேரேஜ்னா இப்போ நான் சொன்ன நிலையெல்லாம் வரணும். அது நிறைய பேருக்கு மக்களுக்கு தெரியாது. அது வந்து அரசும் வந்து வெளிப்படுத்துறது இல்லை, செய்தித்துறை வந்து அது சொல்லணும். கலப்பு திருமணம்னா இந்த படிநிலையில் வரணும், இதெல்லாம் பதிவு பண்ணுனா அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி அரசு சொல்லணும். அது சொல்ல தவறுது. சரிங்க சார். அப்போ அவர் தோழர் மூலமாக நம்ம இந்த நிகழ்ச்சியில் அதை தெளிவுபடுத்தியிருக்கோம். சரிங்க சார். இப்போ வந்து நம்ம முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பேசலாம் சார். இப்போ நேயர் இருக்காங்க, அதை பேசிட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம் சார். வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? மேடம் வணக்கம் மேடம். நான் வந்து என் பேர் எத்திராஜி. எந்த மாவட்டம் சார்? செங்கற்பட்டு மாவட்டம், திருக்குறள் வட்டம். சொல்லுங்க சார். எங்க ஊர் பேர் வந்து ராஜா நகர், கடற்கரை ஓரத்துல இருக்குது. 2004 சுனாமி வந்தது. சுனாமில வந்துட்டு நாங்க பாதிக்கப்பட்டு எங்களுக்கு வந்து தொண்டு நிறுவனங்கள்லாம் வந்து அரசாங்கம் வந்து எங்களை ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா தலித்ன்றதுனால கடற்கரை ஓரத்துல நாங்க வந்து இருந்ததுனால எங்களுக்கு வந்து தலித் இல்லாததுனால பிஷர்மனுக்கெல்லாம் வந்து அது வந்து எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அப்போ அந்த பகுதியில எங்க ஊர்ல வந்து தொண்டு நிறுவனம் வந்து வீடு கட்டி தரேன்னு சொல்லிட்டு வந்துங்க. அதுல ஏசுமரியான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வீடு கட்டுறதுக்கு வந்தாருங்க, எங்களுக்கு முன் வந்தாரு. அப்போ முன் வரும்போது என்ன பண்ணாரு, எங்களுக்கு 90 வீடு கட்டி தரேன்னு சொல்லிட்டு எங்க பேர்ல பணம் வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்கி வீடு கட்டி அது வந்து கடைசியில எங்களுக்கு வந்து அதுல இருந்து ஒரு 40 பேர்ல இருந்து 70 பேருக்கு வீடு கொடுக்காம போயிட்டாருங்க. 90 வீடு கட்டுறதா சொல்லிட்டு 40 பேருக்கு கொடுக்காம வீடு தரல எங்களுக்கு. ஆமா. அப்போ நாங்க என்ன பண்ணோம், அந்த வீடு கட்டின வீட்டுல இருந்து நாங்க வந்துட்டு என்ன பண்ணோம், வீட்டு உள்ள போயிட்டோம். அப்போ அது கட்டின வீட்டுல உள்ள போனோன்னு என்ன பண்ணாரு, அவர் கோர்ட்ல ஹைகோர்ட்ல போய் கேஸ் போட்டு எங்க மேல கேஸ் போட்டு ஃபைல் ஆக்கி அவர் வந்து என்ன பண்ணாரு, எங்களுக்கு வெளியே அனுப்பிச்சிட்டாருங்க, வெளியேற்றிட்டாருங்க. அப்போ அரசாங்கம் இதை தலையிட்டு நீங்க வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இடம் தரேன்னு சொல்லிட்டீங்க. சரி, நாங்களும் வந்து அரசாங்கத்தை நம்பி வெளியே வந்துட்டோம் அந்த வீட்டை விட்டு. ஆனா இப்போ வந்து என்னன்னாக்கா, அந்த வீட்டுல இடம் கொடுத்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு இடம் காட்டணுக்கு இது வரையும் காட்டணுங்க. நாங்க மறுபடியும் சிஎம் செல்லுக்கு மனு போட்டு என்ன பண்ணோம், சிஎம் செல் வந்து எங்களுக்கு வந்து ஒரு இடத்த கொடுங்க, இந்த இடம் இருக்குது, புறம்போக்கு இடம் இருக்குது, இந்த சர்வ் நம்பர்ல களம் புறம்போக்குன்னு இருக்குது, இந்த இடத்த எங்களுக்கு எடுத்து கொடுன்னு சொல்லி கேட்டோம். அது விஓ ஆர்ஐ எல்லாமே வந்து சர்வ் பண்ணி சரி உங்களுக்கு தரலான்னு சொல்லி உத்தரவாதம் பண்ணி போயிட்டு கலெக்டர் கிட்ட போயிட்டு கலெக்டர் மறுபடியும் தாசில்தார் வந்து தாசில்தார் என்ன பண்றாங்கன்னாக்கா, அவங்க வந்துட்டு இப்போ வந்து இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷமா இழுக்கடிச்சிட்டு இப்போ வந்து என்ன சொல்றாங்க, அதுல எங்களால பட்டா கொடுக்க முடியாது, நீங்க போய் கொட்டா போடுங்க, அதுல நான் அப்பதான் உங்களுக்கு பட்டா போட முடியும்னு சொல்லி சொல்றாங்க. எங்களால போய் கொட்டா போடுறதுக்கோ அந்த அளவுக்கு பலனும் இல்லை, அதை போய் வந்து எதுவும் பண்றதுக்கும் வழி இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியல இப்போ மக்கள் வந்து. இது மிகப்பெரிய நீண்ட நெடிய பயணமா இருக்கு சார். எத்ராஜ், இது வந்து நான் இந்த நிகழ்ச்சியில ஒரு நிமிஷத்துல உங்களுக்கு சொல்லி முடிக்க முடியாது. சரி சார். நிகழ்ச்சி முடிஞ்சது உங்க செல்பேசி நம்பரை வாங்கி நான் பேசுறேன். இதுல ஒரு நீங்க சொன்னது வந்து இந்த ஏசுமரியான் வந்து செங்கல்பட்டு வள்ளத்துல இருக்க ஆபீஸ். ஆமா சார், ஆமா சார். அவர் தான் பண்ணிருக்காரு அது. ஆனா அரசாங்கம் சொல்ற மாதிரி நீங்க திருக்கழிக்குன்றம் வட்டாட்சியர் சொல்றது வந்து களம் புறம்போக்கு வந்து பட்டா கொடுக்க முடியாது தோழர். எத்தனை குடும்பம் இருக்கீங்க நீங்க? எஸ்ன்னு சொன்னீங்களே, எத்தனை குடும்பங்கள் சார்? நாங்க வந்து அந்த சுனாமி பாதிக்கப்பட்டிருக்கிற இடத்துல வந்து கிட்டத்தட்ட 120 பேர் இருந்தோம் சார். சரி. அதுல இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 50 பேர் கொடுத்துருக்கோட எங்களுக்கு வந்து ஒரு 45 பேருக்கு தரல. இல்ல இப்ப 45 பேர் அப்ப இருக்கீங்களா நீங்க? ஆமா சார், ஆமா. இப்ப 45 அதுல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 72 பேர் நாங்க கேட்டிருந்தோம் சார். இப்ப நாங்க பட்டா எங்க பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் பண்ணி குடும்பம் தனித்தனிமா ஆயிடுச்சு. ஒண்ணு இல்ல எத்ராஜ், நீங்க வர திங்கட்கிழமை உங்களுக்கு செங்கல்பட்டு தானே கலெக்டர் ஆபீஸ்? ஆமா சார், ஆமா. வர திங்கட்கிழமை நான் 7 மணில இருந்து 1 மணி வரைக்கும் செங்கல்பட்டு கலெக்டர் ஆபீஸ்ல எங்க மக்கள் வழிகாட்டி இயக்க சார்பில் முகாம் நடத்துறோம். அதாவது வந்து பொதுமக்களுக்கெல்லாம் இலவசமா மனுக்கள் எழுதி கொடுக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் வச்சு பண்றோம். சரி சார். நீங்க அந்த 45 குடும்பத்தினுடைய ரேஷன் கார்டு, அவங்களுடைய ஓட்டர் ஐடி, அவங்களுடைய ஆதார் அட்டை, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அது எல்லாமே இருந்துச்சுன்னா ஒட்டு மொத்தமாக எடுத்துட்டு வாங்க. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் மிஸ்டர் அருண் IAS அவரை நம்ம நேரில் பார்க்கலாம். இது தவிர ஆதி திராவிட நலத்துறையுடைய இயக்குனர் வந்து எழிலகத்தில் இருக்காங்க, அவங்களையும் பார்க்கலாம். அரசு செயலாளர் செக்ரட்டரிலையும் பார்க்கலாம். இது எந்த அளவுக்கு அழுத்தம் தர முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து உங்களுக்கு அந்த வெல்ஃபேர் மூலமாக அந்த பட்டா வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம்.
சரி சார். ரொம்ப இதுக்காக நாங்க ரொம்ப போராடுறோம். ஆனா வழியே தெரியாம இன்னைக்கு முயன்றால் முடியாது ஒன்றும் இல்லை தோழர். நீங்க திங்கட்கிழமை வாங்க, அதை நம்ம முடிவு கட்டலாம். சரி சார். நான் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு உங்க நம்பர் வாங்கி பேசுறேன். இந்த வாய்ப்பை தவற விடாம நீங்க திங்கட்கிழமை கரெக்டான டைமுக்கு போய் சாரை பாருங்க சார். அவங்க பகுதி மக்களோடவே சேர்ந்து போய் பாருங்க, சரிங்களா? கட்டாயம் மேடம். சீக்கிரமா இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். ஓகே சார், இப்போ வந்து +2 ரிசல்ட் வந்திருக்கு. ஆமாம் மேடம். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எந்த கோர்ஸை செலக்ட் பண்ணுறது, எந்த காலேஜில் படிக்கிறது, என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், அதுக்கு என்ன கட்டணும் அப்படின்றது ஒரு நிலை மாதிரியில் இருக்காங்க. இந்த ரிசல்ட் வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது, தேர்ச்சி சதவிகிதம் அப்படின்றது. கல்வி தரங்கள் எப்படி இருக்குது? அதில் வந்து நம்ம ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் சொல்லணும். நீங்களே சொல்லிட்டீங்க, நெறியாளர் வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் கூடுதலாக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம மொத்தமே தேர்வு எழுதினவங்க வந்து 7,92,494 பேர் மொத்தம். அதில் வந்து தேர்ச்சி பெற்றவங்க 7,53,142 பேர். இது மொத்தம் தேர்ச்சி ரிசல்ட்டினுடைய சதவிகிதம் 95.03 இந்த லெவலில் இருக்குது. இது உண்மையிலேயே வந்து கல்வியினுடைய தரம் உயர்ந்திருந்தால் தான் இந்த அளவுக்கு இந்த ரேஷியோ வரும் அப்படின்றது ஒரு நிலை. அதுவும் குறிப்பாக வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம பூந்தமல்லியில் பார்வையற்றோர் பள்ளி இருக்குது. அதில் 100% எழுதின அத்தனை மாணவர்களும் தேர்ச்சி +2ல. இது பெரிய விஷயம். அதே போல மாநகராட்சி பள்ளி சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய 100% தேர்ச்சி. அப்போ எங்க வந்து இதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு மாட்டுக்கோட்டா பள்ளிக்கூடம் அதெல்லாம் வந்து கல்வி இருக்குமா அப்படின்னு சொன்ன ஒரு நிலை இன்னைக்கு வந்து எல்லாருமே விரல் விட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆச்சரியக்குறி ஏற்படுத்தியிருக்கு. உள்ளார்ந்தபடியே கல்வித்துறை அமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நம்ம இந்த சமயத்தில் ஒரு பெரிய சல்யூட்டை புகார்பட்டி சார்பில் தெரிவிக்கிறோம். இப்போ இந்த உயர்கல்விக்கான ஆலோசனை நீங்கள் சொன்ன மாதிரி எங்கே படிக்கலாம், ஏது படிக்கலாம் அப்படின்றத வந்து கைடன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய பெற்றோர்கள் வந்து படிப்பறிவில்லாத மக்களாக இருக்காங்க, உழைப்பாளர் தோழர்களாக இருக்காங்க, தாங்க பிள்ளை எங்கே படிக்கின்ற வழிமுறை தெரியா இருக்காங்க. அதுக்காக தான் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 14417 அப்படின்ற ஒரு கால் சென்டரை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. 144417. இதில் வந்து இந்த 24 hours காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த கால் சென்டருக்கு டிபிஐயில் தான் செயல்படுது. இது வந்து சம்மந்தப்பட்ட மாணவ மாணவிகள் இதில் வந்து கால் பண்ணி என்ன கோர்ஸ் படிக்கலாம், என்ன சப்ஜெக்ட் அவங்களது, எது எடுத்திருக்காங்க, அடுத்தது டிகிரிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு அவங்க சொல்கிறதுக்கு வழிகாட்டுறதுக்கு தயாராக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதே போல் தோல்வியற்றவங்க ஒரு சில சப்ஜெக்டில் ஃபெயிலாக இருப்பாங்க இல்லையா, அப்படி தோல்வியற்றவங்க மாணவர்களுக்கு வந்து ஜூன் 25 முதல் வந்து துணைத் தேர்வுகள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த துணைத் தேர்வுகள் வந்து அவங்க படித்த பள்ளிக்கூடம் மூலமாகவே அவங்க வந்து ஆல் டிக்கெட் வாங்குறது, தேர்வுக்கு அட்டன் பண்ணுறதுக்கான முயற்சியெல்லாம் பண்ணலாம். இதுவும் வந்து அரசு டிக்ளேர் பண்ணியிருக்கு. உள்ளார்ந்தபடி கடந்த வருஷம் விட இந்த வருஷம் வந்து வழக்கமாக பெண்கள் தான் வந்து அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் கல்வி கற்றுவிட்டு அந்த குடும்பமே விளக்க எரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா, அது உண்மைதான். அதனால் வந்து தான் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் கூட சொன்னார், ஒரு பெண் வந்து கல்வியை வந்து ஊக்குவித்தது பெரியாரும் தந்தை பெரியாரும் அதுக்காக தான் சொன்னார். அந்த பெருமகனார்லாம் இல்லைன்னா இன்றைக்கி வந்து பெண் கல்வியை வந்து தூக்கி பிடிக்க முடியாது. அதே போல் இந்த அரசாங்கமும் நேற்று கூட புகார்பேட்டையில் வந்து ஒரு தோழர் தூத்துக்குடியிலேருந்து கூப்பிட்டு இருந்தார், எனக்கு 2 பெண் குழந்தைங்க, அதுக்கான நான் பத்திரம்லாம் வாங்கியிருக்கேன், எனக்கு பணம் கிடைக்கல அப்படின்னு. அப்போ வந்து அந்த பெண் கல்வி திட்டத்தை வந்து இப்போ அந்த 2 பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவித்தொகையை இப்போ அரசு நிறுத்தி வந்து புதுமை பெண் திட்டம்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அந்த புதுமை பெண் திட்டம் எதுக்குன்னு சொன்னால், அரசு பள்ளிக்கூடத்தில் 12 வரைக்கும் படித்தவங்களுக்கு அடுத்தது வந்து ஹையர் எஜுகேஷன் போகிறப்போ ஒவ்வொரு மாதமும் 1000 rupees அவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு கேரண்டி கொடுக்கறதுனால தான் கல்வி நிலை உயர்கிறது. கண்டிப்பாக. அதே போல் வந்து தமிழ் புதல்வன்றதும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. கேர்ள்ஸுக்கு மட்டும் கொடுக்கல, பாய்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க. உள்ளார்ந்தபடி இது போல் வந்து இந்த திட்டங்கள்லாம் இருக்கிறதுனால தான் வந்து கல்வியினுடைய தரம் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்குதுன்னு நான் இங்கே வந்து பதிவு பண்ணுறேன். கண்டிப்பாக சார். அதே சமயம் வந்து இப்போ பள்ளியெல்லாம் வந்து விடுமுறையில் இருக்குது, கோடைக்கால விடுமுறையில். இப்போ பள்ளி ரீஓப்பன் பண்ணும்போது பள்ளிகளில் செய்ய வேண்டிய ஆய்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. கடந்த வருடமும் இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஸோ இந்த பேருந்தை செக் பண்ணுறதும் சரி, மின் வயர்களை செக் பண்ணுறதும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், கழிவறைகளை செக் பண்ணுறது, பழைய சுவர்கள் இருந்தால் அதை இடித்து தள்ளுவது, இந்த மாதிரியான ஆய்வுகளை வந்து சரியாக மேற்கொள்வாங்களா? சரியாக இல்லை, அதுக்கு தான் வந்து ஒவ்வொரு பள்ளியிலையும் வந்து பிடிஏன்னு வச்சுருக்காங்க மேடம், பெற்றோர் ஆசிரியர் கழகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே போய் கல்வி மேலாண்மை குழுன்னு ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் வச்சுருக்காங்க. பஞ்சாயத்து, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, பெருநகர மாநகராட்சி, எல்லா செட்டப்லையும் இருக்குது. அப்போ இந்த கல்வி குழுவிலேருந்து, கல்வி மேலாண்மை குழுவிலேருந்து, பெற்றோர் ஆசிரியர் கழகத்திலேருந்து, அதே போல் அங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சி நிர்வாகங்கள்லாம் வந்து அந்த பள்ளி மேலாண்மை குழுவில் இருக்காங்க.
அப்போ எல்லாருக்குமே அந்த கடமை இருக்குது. நாட் ஓன்லி பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய பள்ளி ஆசிரியர்கள் மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லாருமே சேர்த்து தான் வச்சுருக்காங்க. சமூக ஆர்வலர் வந்து நம்ம சுய உதவி குழு உறுப்பினர்கள் உட்பட அதில் இருக்காங்க. அப்போ அந்த டீம் ஃபார்மேஷன் இருக்கிறதுனால அரசாங்கம் என்ன பண்ணுன்னு கேட்டால், இந்த வெக்கேஷன் டைமில் நீங்கள் சொன்ன அந்த குறைபாடுகள்லாம் வரிசைப்படுத்தணும். அதை வரிசைப்படுத்தி ஆய்வுக்கு உட்படுத்தணும். ஆய்வுக்கு உட்படுத்தி ஜூன் 2ன்னு சொன்னால் டிக்ளேர் பண்ணாங்கன்னா அவங்க வந்து அந்த லாஸ்ட் வீக்லேயே வந்து லாஸ்ட் வீக்கில் எல்லாமே செட்டில் பண்ணியிருக்கணும். அதுக்கான உத்தரவாதத்தை அரசு தான் எடுக்கணும், மாவட்ட நிர்வாகம் எடுக்கணும். அங்கே இருக்கக்கூடிய கல்வி நிலையில் இருக்கக்கூடிய சிஇஓ டிஇஓ அந்த நிலையில் இருக்கக்கூடிய அலுவலர்லாம் பார்க்கணும். அவங்களாம் ஆய்வுக்கு உட்படுத்தணும். அது மெட்ரிகுலேஷனாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, அதே போல் வந்து அரசு பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, அந்த சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு இந்த பொறுப்பு இருக்குது, மாவட்ட கல்வி அலுவலருக்கு பொறுப்பு இருக்குது. அதே போல் வந்து இங்கே டிபிஐயில் உட்காந்துருக்காங்க, பலதரப்பட்ட இயக்குனர் இருக்காங்க. எலிமெண்ட்ரிக்கு ஒரு டைரக்டர் இருக்காங்க, மெட்ரிகுலேஷன் ஒரு டைரக்டர் இருக்காங்க, ஸ்கூலுக்கு ஒரு டைரக்டர் இருக்காங்க, அதே போல் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு டைரக்டர் இருக்காங்க. இவங்க எல்லாமே களத்தில் இறங்கி செயல்படணும். அங்கே ஏர் கண்டிஷன் ரூமில் மட்டும் உட்காந்துட்டு ஃபைலை மட்டும் பார்த்துட்டு போனால் வேலைக்கு ஆகாது. அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால், இந்த கல்வி தரத்தை இன்னும் தூக்கி பிடிக்க வேண்டும் என்றால், அங்கே இருக்கக்கூடிய மாநில அலுவலர்கள் களத்தில் வந்து செயல்படணும். கண்டிப்பா சார். இப்போ பள்ளி வாகனங்கள்ல வந்து உதவியாளர் இல்லாம இயக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஆனா இன்னமும் அது செயல்பாட்டில் இருக்கா? அது வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா, சில இடத்துங்களில் விபத்து ஏற்பட்டு குழந்தைங்களாம் செத்து இருக்கு. ஆமாம். அதன் பிறகு வந்து ஆர்டிஓ வந்து அதை ஆய்வு பண்ணுறாருங்க. போக்குவரத்து துறை இருக்கு இல்லைங்களா, டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி, அவங்க வந்து ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. எஃப்சிக்கு போகிறதுக்கு மட்டும் ஆய்வுக்குள்ள, திடீர்னு ரோட்டில் வந்து ஒரு எல்லோ பெயிண்ட் அடிச்சு ஒரு இது ஏற்றிட்டு போகிறாங்கன்னா ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணி அளவுக்கு அதிகமாக இருக்கா, அங்கே தரமானது இருக்கா, பிரேக் இருக்கா, அங்கே ஏதாவது வந்து செட்டிங் இருக்கா, பள்ளம் அந்த தவறி விழுற மாதிரி இருக்கா, அந்த ஃபுட்பால்லாம் சரியாக இருக்கா, இதெல்லாம் ஆய்வுப்படுத்த வேண்டியது வட்டார போக்குவரத்து அவர்களுடைய வேலை. கண்டிப்பாக. அப்போது இந்த டீம் ஒர்க் கோஆர்டினேஷன், இது கல்வித்துறை மட்டும் செய்ய முடியாது, சம்பந்தப்பட்ட துறைகளும் இது கோஆர்டினேட் பண்ணி செஞ்சால் தான் வந்து இது ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அதை வந்து கொண்டு வர வேண்டியது என்னன்னு கேட்டால் அரசாங்கத்தினுடைய வேலை. இப்போ எப்போவுமே வந்து எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து நடக்குது அப்படின்னு சொல்லுவோம். பட் கடந்த ஆண்டுகள்லையும் சரி, கடந்து வந்த ஆண்டுகள்லையும் சரி, நிறைய உயிரிழப்புகள் வந்து பள்ளிகளில் என்னென்னா, இப்போ மேற்கூரை இடிந்து தலைமையில் விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி அட்மிட் ஆனாங்க குழந்தைங்க. பள்ளி கழிவறை வந்து சுத்தமாக இல்லை, அந்த கழிவறையில் விழுந்துட்டாங்க அப்படின்ற உயிரிழப்புகளும் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள், நாய்க்கடிகள், பள்ளி வளாகத்துக்குள்ளேயே நாய்க்கடிகள், இந்த மாதிரி விஷயங்களும் நடக்குது. ஸோ இதை முற்றிலுமாக தடுக்கணும். அடுத்த வருடம் வந்து தேர்தலை சந்திக்க இருக்கிறாங்க ஆளும் கட்சியும் சரி, எதிர்கட்சியும் சரி. அப்படி இருக்கிற பட்சத்தில் கடந்த ஆண்டுகளில் நடைபெற்ற உயிரிழப்புகளை நிச்சயமாக இந்த வரக்கூடிய அகடமிக் இயரில் இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றது தான் நம்ம கோரிக்கையாக இருக்குது. நல்ல ஒரு பாயிண்ட்டை நீங்கள் லீடு கொடுத்தீங்க மேடம். என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த வாரத்தில் தான் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அனைத்து மீடியா பீப்புள்ஸையும் கூப்பிட்டு வச்சு கலைவாணரத்தில் ஒரு மீட்டிங் நடத்தினார். அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால், கடந்த 4 ஆண்டுகளில் இந்த திராவிட மாடல் அரசுக்கு நீங்கள் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. நான் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதெல்லாம் நிறைவேற்றிருக்கேன், சொல்லாதே நிறைவேற்றிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இன்னமும் அதில் பெண்டிங் இருக்குது, தோய்வு இருக்குது, என்ன இடைப்பட்ட காலத்தில் வந்து அதை நான் பூர்த்தி பண்ணி முடிச்சிருவேன்னு சொன்னார். இதே போல் மீடியாவுக்கு வந்து ஒரு கணிசமான தொகையை அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக அந்த சம்பந்தப்பட்ட துறையும் ஒதுக்கி இருக்கு. சரியா? இது வந்து ஒரு புது மாதிரியான ஒரு விஷயம். ஆனா அதே நிலையில இப்ப நீங்க சொன்னது போலவே இந்த ஆய்வு குழுக்கள் வந்து முதலமைச்சர் தலைமையில கூட்டி நடத்தலாமே. இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? இப்போ ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் சொல்லிட்டு அங்கன்வாடி, பால்வாடியில அதுல இன்னமும் கழிவறை இல்லாத நிலை இருக்கிறது, மின் சப்ளை இல்லாத நிலை இருக்கிறது, தண்ணி வசதி இல்லாத நிலை இருக்கிறது. அப்ப அந்த பால்வாடி குழந்தைகளை என்ன பண்ணுவாங்க? அதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம், அந்த திட்டத்துல வந்து இன்னமும் பிரச்சனைகள் இருக்கு. காலை உணவு திட்டத்துல போதுமான இது வந்து இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை இருக்கு. இந்த பள்ளி சார்ந்த விஷயங்களே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அது கூடுதலாக நிறைய நீங்க சொன்னது வரிசைப்படுத்தி நீண்ட நெடிய வரிசையா போயிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் ஆய்வுபடுத்த வேண்டிய கடமை வந்து அரசாங்கத்துக்கு இருக்கு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், மாண்புமிகு கல்வி அமைச்சர் இந்த ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது கடந்த ஆண்டதை விடன்றது பெருமைப்படுத்த நிறுத்தி இந்த குறைபாடு எல்லாம் நம்ம புகார்பட்டியில் பதிவு பண்ணதெல்லாம் ஆய்வு கொடுப்படுத்த வேண்டும் என்பது தான் உங்கள் சார்பிலையும் என் சார்பிலையும் புகார்பட்டியில் வைக்கக்கூடிய அரசுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள். நிச்சயமாக சார். முதலமைச்சர் வந்து எல்லா மாவட்டங்கள்லையும், எல்லா கிராமத்துலேயும், எல்லா ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் போய் ஆய்வு பண்ண முடியாது. ஸோ அரசு அதிகாரிகளுக்கு அந்த அக்கறை இருக்க வேண்டும். நமது பிள்ளைகள், நமது உறவினர்கள் அங்கே படித்தா என்ன ஆவாங்க, எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் நினச்சி அதில் செயல்படணும்
அப்படின்றது. அதே சமயம் ஆல்ரெடி இந்த வேலைகள்லாம் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிற எல்லா அதிகாரிகளுக்கும் வந்து புகார் பெட்டி நிகழ்ச்சி சார்பாக நாங்கள் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் செய்ய வேண்டியதையும் சிறப்பாக செய்யணும் அப்படின்றதையும் நாங்கள் கேட்டுக்கிறோம் சார். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் சார். இவ்வளோ நேரம் நேயர்களுடைய கேள்விகளுக்கும் என்னுடைய கேள்விகளுக்கும் அழகாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னீங்க. நன்றி. வணக்கம் மேடம். நன்றி. நேயர்களே, திங்கள் முதல் வெள்ளி வரை ஒளிபரப்பாக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தொலைபேசி வாயிலாக உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம். நிச்சயமாக காலமாக மாறவே மாறாத ஆனால் மாற்றப்பட வேண்டிய பிரச்சனைகளை இந்த புகார் பெட்டி தீர்த்து வைக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.